நம்மளை ஒரு கேடுகட்ட மக்களாக இந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நினைக்கிறாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. வணக்கம். தானை தலைவி, தங்க தலைவி, தங்க தாரகை, புண்ணியவதி, புரட்சி தலைவி, கழகத்தின் நிரந்தர முதல்வர், இதய தெய்வம் அம்மா அவர்களினுடைய அழைப்பு மையம். ஒரு காகித கப்பலை கூட ஓட்டலை, ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லை. அதை பிடிச்சி கேப்டன் கேப்டன்ட்டு நீ அலைஞ்சிக்கிட்டு தெரியுத. காளைகளுக்கு காட்டின கருணையே இந்த ஐயா கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் காட்டுங்க ஒரு தடவை. 50 ஆண்டுகள் நம்மளை ஆண்டுட்டு இப்பதான் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனே கேட்க வராங்க. திமுக நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். இல்லை இல்லை, மறுபடியும் அதிமுக தான். டேய், 50 ஆண்டுகளா எங்களுக்கு செய்யாதத அடுத்த வர 5 ஆண்டுகளை என்னதாண்டா செஞ்சு புடுங்க போறீங்க? ஜெயலலிதா விட்டா ஆள் இல்ல, கருணாநிதி விட்டா ஆள் இல்ல, 2 பேரை விட்டு தொலை. நாங்க இருக்கோம், பல லட்சக்கணக்கில் ஒன்று இல்லையே. மக்கள் அரசை நிறுவுறோம், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறோம். எம் உயிர் தமிழ் காக்க தம்முயிர் ஈந்த ஈகிகளினுடைய நினைவை போற்றி அவர்கள் சுமந்து நின்ற கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்வதற்கு உறுதி ஏற்கிற ஒரு புனித நாளாக மொழிப்போர் ஈகியர் நாளான இந்த நாள் இருக்கிறது. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அந்த செய்தியை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் என்றான் அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். என் தாய்மொழி இறந்து விடுமானால் அந்த செய்தியை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அதற்கு முன்பு நான் இறந்து விடுவேன் என்று அந்த கவிஞன் சொன்னான். எங்கே இந்தி திணிப்பால் எங்கள் உயிர் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி அந்த செய்தியை கேட்பதற்கு முன்பு இறந்து போனவர்கள் அல்ல நமது ஈக மறவர்கள். உயிருக்கு நிகரான என் தாய்மொழியை எங்கள் உயிரை கொடுத்தேனும் காப்போம் என்று உயிரை கொடுத்து நின்றவர்கள் எமது ஈக மறவர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உயிர். மொழி ஒரு தேசிய இனத்தின் முகமாக, முகவரியாக, அடையாளமாக இருக்கிறது. அந்த மொழி சிதைந்தால் அந்த இனம் சிதைந்து அழிந்து விடுகிறது. இது வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற உண்மை. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ். இந்த தமிழ் நமது பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள் தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார். அதைத்தான் இங்கே பேசிய நமது அருமை பாவலர், என் அன்பிற்குரிய மாமன், தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன் அவர்கள் எடுத்து கூறினார். ஆனால் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தந்த கால்டுவெல் போப் என்கிற அறிஞர் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர்ந்து வருகிற போது அவர்கள் பேசிய மொழிகளில் காணப்படுகிற அந்த ஒலியும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழிலே காண முடியும் என்று சொல்கிறார்.
50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று நமது அருமை பெருமகன் தேவநேய பாவாணர் நிறுவுகிறார். ஆனால் கால்டுவெல் போப் அதற்கு முன்பு போய் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததாக தமிழ் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். மொழி என்பது உழைப்பிலிருந்து தொடங்கியது. உழைக்கிற மனிதன் அவன் உழைப்பிலிருந்து இந்த மொழி வருகிறது. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனமாக வரையறுக்கப்படுகிறது. நாம் தமிழ் பேசுவதால் தமிழர்கள், ஆனால் வெறும் ஒரு இனமா நாம் இல்லை. தனித்து நமக்கேயான கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, பாட்டு, கூத்து, இசை, விளையாட்டு, இப்படி எல்லாவற்றையும் வகுத்து ஒரு நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்கிறோம். அதனாலே நாம் ஒரு தேசிய இனம். அதுவும் தமிழ்நாடு, தமிழீழம், புதுச்சேரி, இப்படி அகன்ற பெரும் நிலப்பரப்பை கொண்டிருக்கிற பெருத்த தேசிய இனம். நாம் வாழ்கிற இந்த நிலப்பரப்பு மட்டும்தான் நமதா? இல்லை. இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த பெருத்த தேசிய இனத்தின் மக்கள். இதை நாம் சொல்லவில்லை. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த மாமேதை அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்லுகிறார். அதே மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த, பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகனாக இருந்த ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன், அவர் சொல்வது சரிதான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த ஒரு பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் நாம். தாய்மொழியை சிதைய கொடுத்து, நாம் தமிழர்கள் என்கிற இன உணர்வை அழிய கொடுத்து, மானத்தை இழந்து, மதிப்பை இழந்து, ஒண்டி ஒடுங்கி ஓரந்தள்ளப்பட்டு இன்றைக்கு ஓல குடிசையில முடங்கி கிடக்கிறோம். தமிழ் என்று பேசினாலே அது ஒரு இனவெறி. தமிழர் என்று பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் பழமைவாதிகள் என்று சில பைத்தியக்காரர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில் வாழ்கிற எல்லா மொழிவழி தேசினத்தின் தாய்மொழிக்கு மூலமொழியாக நமது தாய்மொழி இருக்கிறது. இதை எவரும் மறுக்க முடியாது. எல்லா மொழியிலும் இருக்கிறது. நாம ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலம் எப்போ வந்தது? இயேசு கிறிஸ்து, இயேசு பிறந்து இறந்து 2000, இவர் தான் வரலாறு. 2000 ஆண்டுகள். இன்னைக்கு 2016. கிபி கிமு என்றுதான் இன்னைக்கு ஆண்டுகள் கணிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழி உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுக்கு முன்பே என்னுடைய தொன்ம இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மொழி தனக்கான இலக்கியம், இலக்கணம் கண்டிருக்குதானால் அதன் வேர் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மொழி சாதாரணமாக இலக்கியம் படைச்சு இலக்கணம் படைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஆங்கிலம்ங்கிறது அது உருவாக்கப்பட்ட மொழி. என்னுடைய தாய்மொழியிலிருந்து பல கலை சொற்களை, உயிர் சொற்களை, வேர் சொற்களை திருடி வச்சிருக்கான். அவனுக்கு வெறும் லவ் தான். எல்லாமே அவனுக்கு வெறும் லவ். அது ஒண்ணுதான். எனக்கு அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பரிவு, எண்ணற்றது, நேசம், ஏகப்பட்ட சொற்கள் இருக்கிறது. அவனுக்கு அரிசிக்கு ரைஸ் தான், சோறுக்கு ரைஸ் தான், நெல்லுக்கு ரைஸ் தான். எனக்கு நெல்லு, அரிசி, சோறு 3 சொற்கள் இருக்கிறது. என்னிடத்திலிருந்து எண்ணற்ற கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை திருடியவன் அவன். என்னுடைய கட்டுமரத்தை கட்டுமரான் என்று சொல்கிறான். என்னுடைய நாவாயை நேவி என்று சொல்கிறான். திருட்டு நாய். எல்லாம் திருடி கொண்டது. தோற்றோர் இயலை டுட்டோரியல் என்கிறான். எடிட்டோரியலை எடிட்டோரியல் என்கிறான். என்னுடையதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய பேச்சை ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச் என்கிறான். எங்க முட்டாள்கள் பேசிவிட்டு கீழே இறங்கினால் உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்தது என்று சொல்வதில்லை. உங்க ஸ்பீச் சூப்பரா இருக்கு. அந்த எஸ் போடலைன்னா என்ன உனக்கு?
என்னுடைய பேச்சு தான் அவன் ஸ்பீச் ஆகுது, என்னுடைய பிளவு தான் அவன் ஸ்பீட் ஆக்குறான். எஸ் போட்டு எல்லாமே என்னுடைய பரவு அவன் ஸ்ப்ரே ஆக்குறான். எல்லாத்திலுமே ஒரு இந்த மொழியில் இருந்து அவன் பல்வேறு மொழிகள் இருந்து திருடி சேர்த்ததுதான் ஆங்கிலம். இந்த மொழிக்கு என் மக்கள் அடிமையா இருப்பது அவமானம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திங்கிறது எப்ப வருது? ஏன் எனது முன்னோர்கள் எதற்காக உயிரை நீத்தார்கள்? இந்தியாங்கிற நாடு எப்ப வருது? வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்கிறான். அது மாதிரி வரலாற்றில் ஒரு பொய் எதுவுமே கிடையாது. வெள்ளக்காரன் வரும்போது இந்தியாவே இல்லை. அவன் கொச்சினுக்கு வந்தான், சென்னைக்கு வந்தான், கல்கத்தாவுக்கு வந்தான், எங்கெங்கு துறைமுகம் இருக்கோ அங்க வந்தான். எதுக்காக வந்தான்? மிளகு வாங்க வந்தான், மிளகு வாங்கி விற்க வந்தான், வர்த்தகம் செய்ய வந்தான். பல்வேறு நிலப்பரப்புகள்ல குறுநில மன்னர்களால மாகாணங்களாக சிறு சிறு பிரதேசங்களாக இருந்தது. அங்கே சிறு சிறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இது அப்படி 500க்கும் மேற்பட்ட மாகாணங்களாக இருந்ததை இணைத்து அவன் ஒரு நாடாக உருவாக்கினான். அதுக்கு அவன் வச்ச பேர் தான் இந்தியா. இந்த நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. இந்தியா என்கிற நாட்டையும் இந்தி என்கிற மதத்தையும் உருவாக்கியவன் வெள்ளக்காரன். 1838க்கு முன்னாடி இந்துங்கிற மதமே இல்லை. நான் சைவன், அதுக்கு முன்பு ஆசிவகத்துக்காரன். என்னுடைய மதம் ஆசிவகம், அதுக்கு பிறகு மாலி, பிறகு சைவம். என் பாட்டன் ஒரு கோட்டை கட்டினான், ஆசிவகம்னு இடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஒரு அப்பே ஒன்று கட்டினான் சைவம்னு, அது இடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க அவன் பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் இந்தும் இல்லை, ஒரு சந்தும் இல்லை. நாங்கள் தமிழர்கள், என்னுடைய மதம் வேற, நான் தமிழம் என்று கட்டுறோம். எங்களுடைய மறை திருக்குறள். என்னடா உன்னுடைய வேதம் திருக்குறள்ங்கிற அப்படின்னு, வா உன் வேதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, ஓதுவோம். நாங்க எங்க வேதத்தையும் கொஞ்சம் ஓதுறோம், நீ படி. உன் வேதத்துல இருக்கிறது என் வேதத்துல இருந்துருச்சுன்னா நான் ஏற்கிறேன். ஆனா என் வேதத்துல இருக்கிறதெல்லாம் உன் வேதத்துல இருந்துச்சுன்னா சொல்லு பார்ப்போம். இல்ல உன் வேதத்துல இருக்கிறது என் வேதத்துல இல்லைன்னா சொல்ல, அதையும் தீ வச்சு கொளுத்துவோம். நானும் தீ வச்சு கொளுத்திட்டு சாகுறேன். யாராவது அநியமா இருக்கியா, தயாரா இருக்கியா? இல்ல. பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பிறர் ஏற்க மாட்டார்கள். குரான் இஸ்லாமியர்களுக்கானது, பிற மதத்துக்காரர் ஏற்க மாட்டார்கள். பகவத்கீதை இந்துக்களுக்கானது, அது அவர்களை தவிர வேற யாரும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கிற மனித மானுட உயிர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நெறியை போதித்தவன் எனது முப்பாட்டன் வள்ளுவர் பெருமகன். அதை எவரும் மறந்துவிட முடியாது. நானே 4 வித வர்ணாசிர தர்மத்தை படைத்தேன், பகவத்கீதை சொல்லுது. நான் தான் 4 சாதியை உண்டாக்குனேன்னு. யாருக்கு? மனித குலத்திலே பிளவை நான் தான் பிரிச்சு போட்டேன். தலையில பிரம்ம, தோல்ல சத்திரிய, தொடையில வைசியம், கால்ல சூத்திரன், இப்படி பிறப்பை நானே உண்டாக்குனேன். என்னுடைய பாட்டன், என் ரத்தத்துல, என் இனத்துல, என் முன்னோர். எங்கள் வள்ளுவ பெருமகன் பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடுறான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எனது மறை போதிக்கல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறான். இதை விட மறை உலகத்துல ஒரு மயிலாண்டிக்கிட்டே கிடையாது. எவன்கிட்ட இருக்கு? எவன்கிட்ட இருக்கு? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு என்று சொன்னான். இருக்கிறதெல்லாம் எல்லாரும் பகுந்து அண்ணன் தம்பி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அப்படி சாப்பிடுன்னு சொல்லல, எல்லா உயிருக்கும் கொடுத்து சாப்பிடுன்னா. அப்படி வாழ்ந்த பரம்பரையில வந்தவன் தட்டேந்திக்கிட்டு கையேந்திக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு கேவலம். என் மொழி செத்து விடக்கூடாதுன்னு செத்தான், என் மொழி செத்து போச்சு. கொன்னது யார்? கொன்னது யார்? செத்தவன் பூரா தமிழன். இவன் எழுப்பிய புரட்சியிலே, இவன் பற்ற வைத்த நெருப்பிலே பற்றி எரிந்த புரட்சி தீயிலே ஆட்சியை கைப்பற்றியது திமுக. அவன் முடிவென்றான். என்ன முடிவென்றான்? தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். தமிழனுக்கு மொழி இல்லடா, தமிழனுக்கு அது வெறும் மொழி இல்ல, பேசுறதுக்கான ஒரு ஒளி அல்ல. தமிழனுக்கு தமிழ் உயிரடா என்று பாடுறான். நீ பாரு எங்கேயாவது இந்தி குமரன், மலையாள செழியன்,
மலையாள மாறன், தெலுங்கு குமரன், தெலுங்கு அரசன், இந்தி அரசன், எவனா பேர் இருக்கா? தமிழ் அரசன், தமிழ் மாறன், தமிழ் முகிலன், தமிழ் குமரன், தமிழ் செல்வி, தமிழ் அரசி, தமிழ் இனியால் பேர் இருக்குடா. தமிழனுக்கு உயிரோட ஒட்டியதடா தமிழ். அவன் மொழி உலகத்துல எந்த மொழியில அது? இங்கிலீஷ் குமரன், இங்கிலீஷ் அரசன் எவனா வச்சிருக்கானா? இங்கிலீஷ் இனியன் அப்படி வச்சிருக்கானா? எங்கால வைப்பான்? தமிழ் இனியன், தமிழ் இனியால், தமிழ் இனி, தமிழ் இசை. ஏன் என் மொழி என் உணர்வுக்குள்ள, என் உயிருக்குள்ள, ஒவ்வொரு அணுக்குள்ளையும் கலந்தது தமிழனுடைய தாய்மொழி. அந்த மொழி அவன் முடிவு பண்றான். அதிகாரத்துக்கு வந்தவன தமிழனுக்கு உயிர் அவன் உடல்ல இல்லடா, அவன் மொழியில் இருக்குது. அதனால என்ன செய்யறான்? கிளர்ச்சி செய்யறான், எழுச்சி விடுறான், போராடுறான். உயிரே போனாலும் என் உயிர் மொழி செத்துறக்கூடாதுங்கிறான். நான் சாகலாம்டா, என் தமிழ் செத்துறக்கூடாதுன்னு சாகுறான். அப்ப என்ன முடிவு பண்றான்? டேய், இவங்கள ஒழிக்கணும்னா முதல்ல அவன் மொழியை ஒழிக்கணும்டான்னு முடிவு எடுக்கிறான். ஏன்? தமிழனுக்கு மொழி பற்று, இனப்பற்று இருக்கக்கூடாது. தமிழனுக்கு சாதி பற்று, மதப்பற்று தான் இருக்கணும்னு முடிவு எடுக்கிறான். அத அவன் கவனிக்கிறான், நுட்பமா கவனிக்கிறான். ஏன்? தமிழன் இல்லாதவன் அதிகாரம் போகுது. தமிழன் ஒன்னா நின்றால் தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் வாழவும் ஆளவும் முடியாது என்று முடிவெடுக்கிறான். இதுதான் சூழ்ச்சி, இதுதான் பச்சை துரோகம், வஞ்சகம். அதிகாரம் கைக்கு வந்தவன் என்ன பண்றான்? எந்த மொழி எழுச்சியில் அதிகாரத்தை கைப்பற்றினானோ அந்த மொழியை ஒழிக்கணும் ஒழிச்சான். தமிழனை அவன் தாய்மொழியில் இருந்து அப்புறப்படுத்துறான், வெளியேற்றினான். தமிழ் படிச்சால் வேலை கிடைக்குமான்னான், பயந்துட்டான். தமிழ் உனக்கு சோறு போடுமான்னா, முடிஞ்சு. தமிழ் தமிழ் என்று ஏன் சாகிறீர்கள், ஏன் இப்படி பழமைவாதம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான். தமிழனை இனமாற்றம் செய்தான், அதற்கு முன்பு மதமாற்றம் செய்தான். தமிழன் இங்க இருந்தான், இவன் பூர்வீகுடி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். ஆனால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இந்தும் இப்ப வந்தது. இந்த மதங்கள் எப்போது வந்தது? வெறும் 1000, 1100, 2000 ஆண்டுகள். இவன் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். வந்தா மதம் மாற்றினான், மதம் மாற்றினான். டேவிட் பிரிட்டோ ஆண்டனி இங்கிலீஷ் பேரு, இஸ்மாயில் இக்பால் ரஃபிக் அரபு பேரு, உருது பேரு, சீதாராமன் சங்கர்ராமன் சமஸ்கிருத பேரு. தாய்மொழி செத்துருச்சு, பெயர்ல இல்ல, முடிஞ்சு. இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் 3 கரையா பிரிஞ்சிட்டான். இந்துக்கு இஸ்லாம் ஓட்டு போட மாட்டான், இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து போட மாட்டான், 2 தமிழனுக்கு கிறிஸ்தவம் போட மாட்டான், செத்துட்டான், முடிஞ்சு. பிரிச்சா வந்தான், படையாச்சி, பறையரு அடிச்சுக்க, தேவர் தேவேந்தர் வெட்டிக்க குத்திக்க, சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம். சிந்திர ரத்தத்தை திராவிட நாய்கள் நக்கி குடிச்சிருச்சு. இத புரிஞ்சுக்கிற 50 ஆண்டுகள் ஆயிருச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் மக்களின் வரலாற்றை மறைச்சான். கரிகால் பெருவள சோழன் அவன் பெருமைய மண்டகில ஏத்தல. அருள்மொழி சோழன், அரசேந்திர சோழன் அவன் பாட்டனின் வீரத்தை பெருமையை சேர்க்கல. சேரன் செங்குட்டுவன், பாண்டிய நெடுஞ்செழியன் மறைச்சான். தமிழ்நாடு என்று பெயரை நாங்கள் தான் சூட்டினோம். திராவிட கட்சி திமுக பேசுது. ஆனா அதுக்கு 76 நாட்கள் பட்டினி கிடந்து சங்கரலிங்கனார் என்ற தமிழ் பெருமகன் செத்துருக்கான், அதை மறைச்சான். நடராசனும் தாளமுத்தும் பற்ற வைத்த நெருப்பு பல நூற்று கணக்கிலே மொழிப்போர் ஈகியரில் மரணம். ஒரு புரட்சி, அந்த புரட்சி தீயில் கட்டி கைப்பற்றிய ஆட்சி திமுக. பேரறிஞ அண்ணாவுக்கு சமாதி கடற்கரையிலே, உலக புகழ்பெற்ற கடற்கரையில எவ்வளவு பெரியதுன்னு பாரு. சுடுகாடு எவ்வளவு பெருசுன்னு. ஐயா எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய புதகுழின்னு பாரு, எவ்வளவு பெரிய சுடுகாடுன்னு பாரு. ஆனால் தன் உயிர் தமிழ் செத்து விடுமா என்று இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மரவர்களின் போய் பாரு மூலக்கொத்தளத்துல. உன் அடையாளங்களை திட்டமிட்டு மறைத்து அழித்தவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள். திராவிடன்னா யாரு? எந்த திராவிட கட்சி, திமுக, இந்த தேமுதிக, அந்த திமுக, இந்த திமுக கட்சியை எண்ணி பாரா, எவன்டா தலைவன் தமிழன்? ஒருத்தன் சொல்றா பாப்போம், ஒருத்தன் சொல்றா பாப்போம். தமிழனுக்கு என்னடா அடுத்த வீட்டுக்காரன் அப்பனா இருக்கிறது, எதிர்த்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் அப்பனா இருக்கிறது. மான தமிழனுக்கு
தலைவன் என்பவன் ரத்தவனா இருக்கணும், தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும். அதான் நமது மரபா இருக்கணும். வந்தவன் போனவன்ட்டெல்லாம் அதிகாரத்தையும் நாட்டையும் கொடுத்துட்டு அடிவே நின்னு நக்கி பிழைக்க போறியா? எந்த கையால ஓட்ட போட்டு உயரத்துக்கு கொடுத்தியோ அந்த கையை நிக்க வச்சான் வெள்ளத்துல நீ சாகும் போது. என் கண்ணால பார்த்தேன், கண்ணீரோட நின்ன என் மக்கள் இப்படி நின்னத ஒருத்த இறங்கி வந்து நின்னானா? எவன் நின்னான்? ஜெயலலிதா கட்சி அதிமுக தொண்டை இல்லாத தெரு இருக்காடா? ஒரு வார்த்தை கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு மக்களா நின்று மக்களுக்கு உதவுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? ஏன் சொல்லல? திமுக கட்சி தொண்டர்கள் இல்லாத தெரு சொல்லு பாப்போம். ஒரு அறிக்கை வந்ததா? அருமை உடன்பிறப்புகள் போய் மக்களோடு நின்று மக்களுக்கு உதவியாக நில்லுங்கள் என்று ஏன் ஒருத்தன் சொல்லல? போல சத்தமிடா ஈழத்துல கருணாநிதி நிம்மதியா தூங்கினாரு, நீர்ல சத்தமிடா வெள்ளத்துல ஜெயலலிதா நிம்மதியா தூங்கிருச்சு. ரெண்டு பேரையும் ஒழிச்சா தாண்டா தமிழை நீ நிம்மதியா தூங்க முடியும். அதை நீ முடிவெடுத்துக்க. யாருக்கு உன் தாய்மொழியை பற்றி கவலை இருக்கும்? யாரு கவலைப்படுவா? தமிழ்னு பேச ஒரு தலைவன் சொல்லு பாப்போம். தமிழ்னு பேச, உன் தாய்மொழியை பற்றி பேச இந்த நாட்டில் ஒரு தலைவன் விஜயகாந்த் பேசுவாரா? இந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவாரா? முத்துக்குமாருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவாரா? செங்குடிக்கு ஒரு வணக்கம் செலுத்துவாரா? நினைவை போற்றுவாரா? இல்ல மாவீரர்கள் உன் நிலம், உன் தாய் நிலம் அடிமைப்பட்டு கூடாதுன்னு 50,000 பேர் செத்தானே அந்த ஈக மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துவாரா? சொல்லு. எல்லாம் உனக்கு கட்சி, எல்லாரும் உனக்கு தலைவன். தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ன பிரபாகரனும் தலைவன். தன் இனத்தின் விடுதலைக்காக 6 படை பிரிவுகளை கொண்ட ராணுவத்தை கட்டி புரட்சி செய்த பிரபாகரன் தலைவன். அவனே அவன் பேருக்கு பின்னாடி தன்னை கேப்டன் போட்டுக்கல்ல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டல, ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்ல. அதை பிடிச்சி கேப்டன் கேப்டன் நீ அலைஞ்சுக்கிட்டு தெரியுத. ஒரு மானங்கட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளா நம்ம? மானங்கட்ட கூட்டமா? ஆடு மாடு மேய்க்கிற சந்தைக்கு எங்க அப்பா ஆடு ஓட்டிட்டு போகுது 5 உருப்படி பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி மான தமிழ் மக்களை கூட்டி வச்சு மண்டையை கட்டி இத்தனை பேர் நமக்கு எவ்வளவு 104 சீட்டு 1000 கோடி பேரம். அரசியலா இது? அரசியலா? பெருந்தலைவர் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் நின்று செய்த நாட்டில் அரசியல் செய்த நாடாது? தமிழ் என்று பேச இந்த நாட்டில் ஒரு நாக்கு இருக்கு, ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கானா? எங்க உன் பள்ளிக்கூடத்தில் உன் பிள்ளை போய் தமிழ்ல படிச்சிட முடியுமா? அதுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறியா? உன் பிள்ளைக்கு முதல்ல தமிழ்ல பேர் இருக்கா? தமிழன் எவனாவது தமிழ்ல பேர் தாங்கி நிக்கிறானா? எத்தனை பேர் நிக்கிறான்? எத்தனை பேர் நிக்கிறான்? ரமேஷ், தினேஷ், கணேஷ், விகேஷ், சுரேஷ், பாம்பு மூச்சு விட்ட மாதிரி இசு புசுன்னு பேர் வச்சுட்டு இருக்க. இது பேரா? அறிவழகன், அன்பழகன், இளங்கோவன், நெடுஞ்செழியன், இளமாறன், புகழ்மாறன், இப்படி பேர் இருக்க வேண்டிய இடத்துல இப்படி இருக்குது. இது என்ன பேர்? இது யார்? இது பேரை கேட்ட உடனே நான் கிறிஸ்தவன் தெரியணும்னு நினைக்கிறீங்களா? சேவியர், ஓ கிறிஸ்தவர். பேரை கேட்ட உடனே இஸ்மாயில், ஓ இஸ்லாம், இஸ்லாமியர். பேரை கேட்ட உடனே நான் இந்துன்னு தெரியணும், சீதாராமே. இப்போது வந்த இந்த மதத்தை அடையாளப்படுத்திக்கிற இத்தனை அடையாளங்களை தூக்கி சமைக்கிற, திருநீர் பூச்சுற, சிலுவை அணைகிற, ருத்ராட்ச மாலை வைக்கிற, தொப்பி அணிகிற, தாடி வளர்க்கிற, எல்லா அடையாளங்களையும் தன் உடலை சுமக்கிறியே. ஆனால் நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழன் என்கிற பெருமை மிக்க தேசியத்தின் மகன் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒன்றை இருக்கா? என்ன இருக்கு? பேர்ல வச்சிருக்கியா? இல்ல நாக்குல தமிழ்ல வச்சிருக்கிறியா? உன்னால ஆங்கிலம் கலவாம ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிடம், 1 நிமிடம் பேச முடியுமா? பேசிட முடியுமா உன்னால? வரல. சிதைச்சு அழிச்சிட்டான். பிறந்தவன பிள்ளைக்கு பேரு தமிழ்ல வைக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவன மத மாற்றம் மாதிரி இனமாற்றம். அங்க போனவன மம்மி, டேடி,
அம்மா என்று அப்பா என்று சொல்ற அந்த தூய தமிழ் பிள்ளைகளை பிஞ்சுகளை மதம் அப்படியே இனமாற்றம் செய்யுது. அம்மானு வச்சா உலகத்துல எந்த மொழியில இப்படி பகுத்து வகுத்து தொகுத்து உன் முன்னோர்களை போல வாழ்ந்தவன் ஒருத்தனை சொல்லு. அம்மா உயிர் எழுத்து, தமிழ் எழுத்துல முதல் எழுத்து, தாய்மொழி தமிழின் முதல் எழுத்து அம்மா உயிர் எழுத்து வைக்கிறான். முதல்ல இம் மெய் எழுத்து, மெய் என்றால் உடம்பு. இந்த உயிரையும் உடம்பையும் ஒன்றாக சேர்த்து அம்மா, அது உயிர் மெய் எழுத்து. உயிரையும் உடம்பையும் தருவது அம்மா என்று அம்மா என்று வகுத்து வைக்கிறார். நீ இந்த இதை விட்டுட்டு இது மெல்லினம், எல்லா எழுத்தும் மெல்லினமா இருக்கா? இப்ப பாரு, ஆ உயிர் எழுத்து, இப்பு அது மெய் எழுத்து, பா உயிர் மெய் எழுத்து. ஆனால் இந்த அப்பா கொஞ்சம் வன்மையா இருப்பான், அந்த மென்மை இல்லாம கொஞ்சம் வலிமையா இருப்பாங்கிறதுக்காக இப்பு பா இது ரெண்டு வல்லினமா இருக்கு. அதை மெல்லினத வல்லினத்துல வச்சு உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துல இப்படி கட்டமைச்ச மொழி உலகத்துல ஒரு மொழி சொல்றாப்பா. இதை விட்டுட்டு இந்த அறிவு கட்டவன் மம்மி டாடி. மம்மினா என்ன அர்த்தம்? பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று அர்த்தம். மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் வருதே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா ரிட்டர்ன்ஸ் அர்த்தம். மம்மி ரிட்டர்ன்ஸ்னா பணம் பணம். இதை கூடவா தமிழர்கள் அறிந்து கொள்ள முடியாது? இதை கூடவா? இதை கூடவா? அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும்னு சொல்றான். நீ உன்னை மறந்து உறங்குகிற போது உன்னை மீறி வருகிற கனவு எந்த மொழியில் வருதோ அதுதான் உன் கல்வி மொழியா இருக்கணும்ன்றான். தன் தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறான். இந்தியா ஏன் மேட் இன் இந்தியாவா இல்லாமல் மேக் இன் இந்தியாவா இருக்குது? எவனும் சொந்த மொழியில படிக்கிறது இல்ல. எல்லா பயிலும் இங்கிலீஷ் படிச்சா வேலை கிடைக்குதுங்கிறான், இங்கிலீஷ் படிச்சா சோறு கிடைக்குதுங்கிறான். எங்க ஊர்ல நாய் நரி பன்னிக்கெல்லாம் சோறு கிடைக்குது, நிம்மதியா இருக்குது. அதெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் சாப்பிடுதான்னு நீ பாரு. எங்க ஊர்ல ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடை ஆஸ்திரேலியா கொண்டு போனாலும் அமெரிக்கா கொண்டு போனாலும் ஆப்பிரிக்கா காடுகளையும் கொண்டு விட்டாலும் ஒரே மாதிரி தான் கத்தும். ஆனா நீ எங்க ஊர்ல ஒரு தமிழர் இருக்கான், அவனை கொண்டு மும்பையில போடு இந்தியில கத்துவான், அவனை கொண்டு கேரளாவில் போடு மலையாளத்துல கத்துவான், அவனை கொண்டு இங்கிலாந்துல போடு இங்கிலீஷ்ல கத்துவான். அந்த ஆடு கூட சுயமா இருக்குது. இவன் இந்த மானங்கட்டவன் இப்படியா இப்படியா ஒரு இனம் இருப்பது? மொழி என்பது என் முகம். என் முகத்தை சிதைத்து விட்டால் நான் செத்து போய் கிடக்கும் போது யாருன்னு என் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது. அப்படி என் மொழியை சிதைத்து விட்டால் என் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. ஏறக்குறைய என் இனம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. கடை தெருக்களில் எங்கும் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. நமது அருமை பெரும்பாட்டன் எழுச்சி பாவலன் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, அதாவது அதன் குணத்தோட இருக்குடா. மணக்க வரும் தென்றல், அதுல குளிர் இல்லைன்னா வியப்பு, ஆனா குளிர் இருக்கடா, அது இயற்கை இருக்குது. தோப்பில் நிழலா இல்லை, தோப்பென்றால் நிழல் இருக்கணும், இருக்குது. தனிப்பெருதான் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாடுறான். அதாவது குணத்தோடு இருக்கே, தமிழகத்தின் தமிழ் தெருவில் ஏனடா தமிழ் இல்லை என்று வருந்தி பாடுறான். எங்க இருக்குது? ஒரு இடத்தை காட்டு. தினந்தான் போறாங்க ஐயா கலைஞர், தினந்தான் அவர் அன்பு மகன் தெரு தெருவா நடந்து போறாரு, நாமே நமக்கு நாமே அப்படின்னு போறாரு. ஒரு இடத்துல அது தமிழ் இல்லை, நாங்க வந்து தமிழை மாற்றோம் சொல்லுவாரா? தமிழ் என்று தாய்மொழி செத்து போச்சு, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று தேவனைய பாவாணர் சொல்றாரு. எனக்கா பேசியது உண்டா? பேசுவாரா? பேசுவாரா? பேசுவாரா சொல்லு. தலைவன் ஆனா தகுதி இருக்கு, கருணாநிதி மகங்கிற தவிர வேற என்ன தகுதி வச்சிருக்காரு அவரு? வர சொல்லு. நான் கூட பேசல, என் தம்பிகள் பேசுவான், 40 மணி நேரம் கூட பேசுவான் நாட்டின் அவலத்தை. 4 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பேச சொல்லு, பேச சொல்லு பாப்போம், பேச சொல்லு. இன்னைக்கு தானடா 50 ஆண்டுகள் ஆண்டுட்டு என் அன்பு மக்களே, இன்னைக்கு தானே 50 ஆண்டுகள் நம்மளை ஆண்டுட்டு இப்பதான் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வராங்க. இவ்வளவு காலமா நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாம ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க.
4 ஆண்டுகள் ஆண்டுட்டு 4.5வது ஆண்டு இன்னும் 2 மாசத்துல ஆட்சி முடிய போகுது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போக போகுது. இப்ப அம்மையார் ஜெயலலிதா அம்மா அழைப்பு மையம், இது ஆட்சிக்கு அடுத்த மாசம் போட்டிருந்தா அம்மா அழைப்பு மையம்னு போட்டிருந்தா ஒரு நியாயம். இப்ப ஒருத்தன் போட்டான் அம்மா அழைப்பு மையத்துக்கு, வணக்கம் தானை தலைவி தங்க தலைவி தங்க தாரகை புண்ணியவதி புரட்சி தலைவி கழகத்தின் நிரந்தர முதல்வர் இதய தெய்வம் அம்மா அவர்களினுடைய அழைப்பு மையம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். அழைச்சவன், ஐயா நான் சொல்ல வந்தே மறந்துட்டேன்யா, வாங்கி அப்புறம் பேசுறேன். இது என்னத்தை காட்டுதுன்னு நீங்க பார்க்கணும். தமிழர்கள் முட்டாள்கள், தமிழர்கள் ஈன பிறவிகள், இழி மக்கள். அவனுக்கு என்ன செஞ்சாலும் மறந்துடுவான். கடைசி நேரத்தில் காசை கொடுத்தா பணத்தை வாங்கி கொண்டு இனமானத்தை விட்டுட்டு ஓட்ட போட்டுருவான். நம்மளை ஒரு கேடுகட்ட மக்களாக இந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நினைக்கிறாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீ ஒரு அறிவார்ந்த மகன், ஏன் இந்த அம்மா அழைப்பு மையத்தை ஆட்சிக்கு வந்தோன்னு இந்த அம்மா போடல? இது ஏன் ஆட்சி முடிய போகுது, அடுத்த மாசம் தேர்தல் வரப்போகுது, இப்ப ஏன் போடுறாங்க? நீ ஏன் கேட்கல? நீ கேட்டுப்பாரு, நீ வீட்டில் போய் ஒரு நிமிடம் கேட்டுப்பாரு. சரி, வெள்ள நிவாரண பணம் 300 கோடி கிட்ட வந்துருச்சு, ஏன் அந்த பணம் இன்னும் கொடுக்கப்படலை? நீ கேட்டுப்பாரு. சரி, கொடுக்கிறவன்லாம் அவனே கொடுத்துருப்பான், 4 கோடி 5 கோடி 10 கோடி 2 கோடி. இந்த நிவாரண பொருள்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, ஜெயலலிதா சொல்லியிருந்தா இந்நேரம் கொடுத்துருப்பான் என் மக்கள்கிட்ட. எல்லாத்தையும் கொண்டு வந்து நேரு உள்விளையாட்டு அரங்கில் வைங்க, வச்சுட்டான். ஏன் இன்னது மக்களுக்கு கொடுக்கப்படல? நீ ஏன் கேட்கல? மக்கள் கொண்டாந்து குவிச்சான்ல, அது எங்க? அந்த வேட்டி சேலை போர்வை இருக்கும், ஆனா அரிசி பருப்பு கெட்டுருக்காதா? அதை ஏன் நீ மக்கள் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? எங்க அது? எவன் கேட்பான்? அப்போ திமுகவா கலைஞர் வெள்ள நிவாரண பொருள்களை கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் மக்கள் கொடுத்து உதவுங்கள் கிடையாது, எல்லாரும் கொண்டாந்து அறிவாலயத்தில் வைங்க. அறிவார்ந்த மக்கள், ஒரு மான தமிழ் மக்கள் சிந்திச்சு பாருங்க. எவன் எங்க தேங்காய் வாங்கினாலும் ஏன் வீட்டு வாசல்ல இருந்து உடையிடான்னா இது என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்னது அறிவாலயத்தில் வை, நான் என் மகன் கொடுத்து பேர் வாங்கிக்கிறோம், காசு ஒண்ணுது, பேர் எனக்கு. இந்த அரசியலை எத்தனை காலத்துக்கு நீ சைத்து கொண்டிருக்க போற? எத்தனை காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்கு இதை ஏற்றுக்கொண்டு நிக்க போற? மானம் கட்டி நிக்க போற? சொல்லு. மறுபடியும் திமுக நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். இல்லை இல்லை, மறுபடியும் அதிமுக தான். டேய், 50 ஆண்டுகளா எங்களுக்கு செய்யாதத அடுத்த வர 5 ஆண்டுகளை என்னதாண்டா செஞ்சு புடுங்க போறீங்க? நீங்க என்னதாண்டா பண்ணி கிழிக்க போறீங்க? என்னடா செய்ய போறீங்க? என்ன செய்ய போற? 50 ஆண்டுகளா பூக்காத காய்க்காத மரம் திடீர்னு ஒரு நாள் பூத்து காய்ச்சிட போகுதா? என்ன செய்ய போறார் ஐயா கலைஞர்? என்ன செய்ய போறாங்க அம்மையார் ஜெயலலிதா? என்ன செய்ய போறாங்க? என் தம்பி கூட சொல்ற, வயசானவரை போட்டு வதைக்கிறோம், இந்த காளைகளை வதைக்கிறோம்னு ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கினவங்க இந்த கருணாநிதி ஜெயலலிதால வயதான காலத்தில் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே தமிழ் மக்கள் ஒரு தடையை வாங்கி அவங்கள ரொம்ப துன்புறுத்துறாங்க. இந்த அம்மாவால் நிற்க முடியல நடக்க முடியல, அவரால் நிற்க முடியல நடக்க முடியல, பாவம். இந்த தள்ளாத வயசுல அவரை தமிழ் மக்கள் துன்புறுத்துறாங்கன்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கடா. காளைகளுக்கு காட்டின கருணையே இந்த ஐயா கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் காட்டுங்க ஒரு தடவை. மானங்கட்ட முட்டாள்கள், இந்த மக்கள் முட்டாள்கள் என்று முடிவெடுத்து நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யுது. நுட்பமா பாருங்க. எந்த இடத்திலும் நமது தாய்மொழி தமிழ் இல்லை. உயர் நீதிமன்றத்தில் நீங்க வழக்காடுகிற மொழியா தமிழ் இல்லை. அதை கேட்டு நமது பிள்ளைகள் போராடினார்கள். அந்த உணர்வை வெளிப்படுத்த நீதிமன்றத்திற்குள்ளே போய் நீதிபதிக்கு முன்பு போராடினார்கள், முற்றுகையிட்டார்கள். அதற்கு அத்தனை வழக்கறிஞர்களையும் இனி வழக்காடுகிற உரிமை இல்லை என்று நீக்கிவிட்டு இந்த நீதிமன்றத்தை பாதுகாக்க மத்திய காவல் படையை கொண்டாந்து நிறுத்தி இருக்குது. அதுக்கு சம்பளம் மாநில அரசு 30 கோடி மாசம் கொடுக்கணும், நம்ம காசு இல்லை. நீதிமன்றத்தில் இல்லை. வழிபாட்டு தலங்கள்ல கோயில்ல தாய்மொழியில் நீ வழிபட முடியாது, வழிபட முடியாது. பள்ளிக்கூடத்தில் உன் தாய்மொழியில் நீ படிக்க முடியாது, எழுத முடியாது, பேச முடியாது. எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறாய். ஒரு இனம் தன் தாய்மொழியில் எழுத படிக்க பேச முடியாத நிலையில் நிற்குமேயானால் அந்த இனம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை இனம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
அந்த நிலையிலிருந்து தமிழ் மொழி மீட்சி வர வேண்டும், தமிழர்கள் எழுச்சி வர வேண்டும் என்று அந்த உயரிய நோக்கத்தில் தங்கள் உயிரை ஈகமாக தந்தவர்கள், உயிரை தியாகம் செய்தவர்கள் தான் நமது மொழிப்போர் ஈகியர்கள். அதை என் அருமை தமிழ் சொந்தங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ் மொழி செத்து போச்சு. ஒரு யதார்த்த உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ளணும். செத்துருச்சு. தமிழர்கள் நாம ஏறக்குறைய சிதைஞ்சு அழிஞ்சிட்டோம். இந்த வெளிப்படையான ஒரு 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 உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். தாய்மொழி ஆற்றம் இல்லை. தமிழ் நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை, 2 தலைமுறைகள் உருவாயிருச்சு. தமிழ் பேசுவான், ஆனா தமிழா இருக்காது. தமிழா இருக்காது. என்ன மச்சான் ஃபீல் பண்ணாதடா, டென்ஷன் ஆகாதுடா, இதெல்லாம் அவனுக்கு தமிழ். மச்சான் வாடா, டீ சாப்பிடுவோமாடா, டிஃபன் சாப்பிடுவோமாடா, டே ரன்னிங் ஓடுவோமாடா, டே அந்த டோரை மூடுறா, டே அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறா, டே அந்த கேட் கதவை மூடுறா. இப்படி பேசுறது அவனுக்கு ஒரு தாய்மொழி. தமிழ் போல அவன் பேசுறான், தன் இயல்புக்கு பேசுறான். அது தமிழ் இல்லை, தமிங்கிலம், தங்கிலீஷ். அப்ப இது யார் சரி செய்வது? இங்கே இருக்கிற நிறைய என் தாய்மார்கள், என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள், என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள்லாம் கூடியிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்குறேன், பாலில் நான் கொஞ்சம் தண்ணி கலந்து தர்றேன், வாங்குவீங்களா? நீங்க எரிதிரவம் நிரப்ப போறீங்க, அந்த பெட்ரோல் டீசல்ல கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊத்துறேன், வாங்கிக்கிருவீங்களா? நல்லெண்ணெய் மண்ணெண்ணெயில கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்துறேன், வாங்கிக்கிருவீங்களா? அரிசியில கல் எடுத்து போட்டா என்ன பண்றீங்க? மிளகா பொடியில கொஞ்சம் ஒரு ஒரு சாம்பலை கலந்து விடுறேன், வாங்கிட்டு போவீங்களா? கலப்படத்தை நீங்க எப்படி? கலப்படத்தை நான் ஏற்க மாட்டேன். அப்ப எதுல ஒன்றிலுமே கலப்படத்தை நீ விரும்பல. உன் சாதி இன்னொரு சாதியில பொண்ணு எடுத்துக்கூடாது, வெட்டி கொண்டு. அது கௌரவ கொலை, கருமாதி கொலை. இந்த இளவெடுத்தவனுக்கு இந்த சாதியை கட்டியா பிடிச்சுக்கிடுவான். மதம் அது ரொம்ப முக்கியம். இந்த மதம் விட்டு அவன் மதம் விட்டு அடுத்த மதத்துல பொண்ணோ பையனோ காதலிச்சுட்டா, திருமணம் செஞ்சுட்டா கொலை. அதுல கலப்படம் கூடாது, சாதியில கலப்படம் கூடாது, சாப்பிடுற அரிசியில கல் விழுந்துடக்கூடாது. அதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு சமைப்பான், ஒவ்வொரு கல்லா எடுத்து போடுவான். எண்ணெயில கலப்படம் இல்லை, தண்ணியில கலப்படம் இல்லை, பால்ல கலப்படம் இல்லை, எதுலையுமே கலப்படத்தை விரும்பாத என் மக்கள் உயிருக்கு மேலான தம் தாய்மொழி தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுறத எப்படி எடுத்துக்கிருவீங்க? எப்படி எடுத்துக்கிருவீங்க? எப்படி எடுத்துக்கிறீங்க? எதுலையுமே உனக்கு கலப்படம் பிடிக்கல, ஆனா உன் தாய்மொழியில் எப்படி? அதை எப்படி நீ ஏற்கிற? பெருமையா பேசுறியே, பெருமையா பேசுறியே. யார்கிட்டயாவது வழிகளு ஐயா, இந்த இடத்துக்கு எப்படி செல்றதுன்னு ஸ்ட்ரைட்டா போங்க, இமிடியேட்டா லெப்ட்ல கட் பண்ணுங்க, நேரா போங்கய்யா. போயிட்டு உடனே அப்படி இடதுபுறம் திரும்புங்கய்யா. திரும்பி அப்புறம் மறுபடியும் நேரா போங்க. அங்க ஒரு கோயில் வரும், அருகில் ஒரு கடை இருக்குங்கய்யா. அந்த கடைக்கு பக்கத்துல தான் இந்த வீடு இருக்கு. இது சொன்னா என்ன உனக்கு? உன் தாய்மொழியில அதுக்கு வார்த்தைகள் இல்லையா, சொற்கள் இல்லையா? இது மைக்குங்கிற ஒளி வாங்கி, அது ஸ்பீக்கருங்கிற ஒளிபெருக்கி, இதை லைட்டுங்கிற விளக்கு, அதை டியூப் லைட்டுங்கிற குழல் விளக்கு. இது இது எல்லாத்துக்குமே உன்கிட்ட சொல்லிருக்கு. அதை ஏன் நீ பயன்படுத்துறது இல்லை? அதை ஏன் நீ செய்யறது இல்லை? மேசை, நாற்காலி, கட்டில், தொட்டில், பாய், தட்டு, பானை எல்லாம் இருக்குது. எல்லாம் எண்ணெயை ஊத்துறது இல்லை ஆயில், வெங்காயம் இல்லை ஆனியன், கத்தி இல்லை நைஃபு. இது ஒரு கேடுகட்ட மனநிலை இல்லையா? இது ஒரு கேடுகட்ட மனநிலை இல்லையா? உலகத்தில் எந்த நாட்டுக்காவது நீ போய் பார், எந்த மொழி வழி தேசியனத்தின் மக்களாவது தன் தாய்மொழியோட பிறமொழி கலந்து பேசுறானா பார். ஒரு வெள்ளக்காரன் உன் தாய்மொழியை தமிழோடு சேர்த்து பேசுவானா? டேவிட் காமரோன்னு இருக்கிறாரு, பிரிட்டிஷ் பிரதமர். அவங்க அப்பா பேருக்கு முன்னாடி முதல் எழுத்த போடும்போது ராம அப்படின்னு எழுதுவாரா? முனியாண்டின்னு மூ போடுவாரா? நீ முனியாண்டி மகன் நாகராசு, நாகராசானடா. என்ன மைத்துக்கடா நீ எம்னு போடுற? எம்மு எதுக்கு போடுற? உங்க அப்பா வெள்ளக்காரனா? எதுக்கு போடுற? அப்பம் வேற தமிழ்ல முதல் எழுத்து எழுத வேண்டியதானே? ஒரு எழுத்த கூடவா உன்னால மாத்திக்க முடியாது? அவ்வளவு மானம் கட்டவனா நீ? எதுக்கு மாத்திர? எதுக்கு? அங்க பாரு, பி.வி. ரமணா, பி. பலராமன், கே. குப்பை, டி. ஆறுமுகம், அவங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்கு பிறந்திருக்காங்க பாரு.
அங்க பாரு, நாம் தமிழர் பதாகையில் பாரு, இரா மதன், இரா தீபன், தூ சங்கர், இரா குமரன், இதெல்லாம் தமிழனுக்கு பிறந்திருக்க. இத்தனை ஆண்டுகள்ல செத்துருக்கானடா. இவனை மனசுல வச்சாவது ஒரு எழுத்த மாத்திக்கிற முடியாதா? என் மொழி செத்துறக்கூடாதுன்னு இத்தனை பேர் செத்துருக்கானடா. எத்தனை குடும்பம்டா கண்ணீர் சிந்தி கதறி அழுதுருக்கும் இந்த உயிரை பறி கொடுத்துட்டு. இந்த உயிருக்கு, இந்த மரணத்திற்கு என்னடா மதிப்பு இருக்கு? மானத்தமிழ மண்ணுல என்ன மதிப்பு இருக்கு? ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, அதை கூட அவனால திருத்திக்க முடியாது. அவ்வளவு கேடு கட்டவனா, மானம் கட்டவனா நீ? மான தமிழச்சி பார்ல நீ பால் குடிக்கல? நல்ல தமிழ் தகப்பனுக்கு நாம பிறக்கல? இதை கூடவா நம்ம செஞ்சு கொள்ள முடியாது? ஒரு பெயரை கேட்டவன நான் யாருன்னு தெரிய வேண்டாமா? யாருன்னு தெரிய வேண்டாமா? சீனக்காரன், சீன யுவான் சுவாங் அப்படின்னா ஓ சீனன்னு தெரியுது. அவன் தெரியுது இல்ல? அவனவன் அடையாளத்தில் வாழ்றான். அதான மாண்பு. பிரான்ஸுக்கு போ, வேணா போயிட்டு வா. போயிட்டு வந்தவங்களை கேளு. ஒரு எழுத்து அவன் ஆங்கிலம் கலந்து பேசுவானா? அவன் மொழியோடு ஒரு எழுத்து ஆங்கிலம் கலந்து எழுதுவானா? ஜெர்மனுக்கு போ, எழுதுவானா? நேத்து வந்த இந்தி, இந்தியாவில் இருக்கிற மொழியிலே மிக பின்னாடி வந்தது உருது, அதுக்கு பின்னாடி வந்தது இந்தி. அவன் இந்த நாடு முழுக்க இந்தி திணிச்சு இந்திய தாய்மொழியா கொண்டு இந்தியா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதமாக்க துடிக்கிறான். அவன் சமஸ்கிருதம் படிக்கிறான், இந்தி படிக்கிறான். ஏன் இந்தி படிக்கணும்னு கேளு, வேலை கிடைக்குங்கிறான். எங்கன்னு கேளு, வட இந்தியாலங்கிறான். இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எல்லாம் நீ வேலையில் தன்னிறைவு அடைஞ்சிட்டியா, முழு நிறைவு அடைஞ்சிட்டியான்னு கேளு, வாய மூடிடுவான். இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்றால் எங்க ஊர்ல சோன் பப்படின்னு சொட்டு நிக்கிறவன் யாருன்னு கேளு. எங்க ஊர்ல பானிபூரியும் பேல்பூரியும் விற்கிறவன் எந்த நாயின்னு கேளு. எங்க ஊர்ல தள்ளுவண்டி கடையில அந்த கடையை நான் வச்சிருக்கேன், அதுல தட்டு கழுவிட்டு இருக்கவன் யாருன்னு கேளு. இன்னைக்கு சித்தாளு, கொத்தனாரு, ஆசாரி வேலையை செய்யறவன் எவன்னு கேளு, யாருன்னு கேளு. இந்தியை படிச்சா வேலை கிடைக்கும். வடநாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல. இந்த பாரு, கஷ்டப்படுறன்றாரு. எத்தனை நாளைக்குடா நாங்க அப்படியே புலம்பிட்டே தெரியுங்க. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சால்தான் வேலை கிடைக்குங்கிற நிலையை உருவாக்குவோம். எங்கள் மொழிப்போர் ஈகிரின் மீது உறுதி. நாங்க முடிவெடுத்துட்டோம். காலையில மொழிப்போர் ஈகிட்ட வந்து தம்பிகளை பத்திரிகை கால தம்பி அரசுக்கு ஏதாவது கோரிக்கை, எந்த அரசுகிட்டையும் கோரிக்கை வைக்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா இது அரசுகளே இல்லை. மக்கள் அரசை நிறுவுறோம், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறோம். இதுல போயிட்டு அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது. அதிகாரம் மிக வலிமையானது. எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது. மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி, மக்களே நிறுவுகிற ஆட்சி, நாம் தமிழர் ஆட்சி நிறுவுறோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? கிடைக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தவனுக்கும் வேலை தமிழ்நாட்டில் கொடுக்கிறோம். ஆடு மாடு மேய்த்தல், கோழி, நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், தேசிய தொழில், அரசாங்க வேலை. எல்லாம் சிரிச்சான், எல்லாம் கேவலமா பார்த்தான். இப்படியா இன்னும் ஆடு மாடு மேய்க்க விவசாயம் பார்க்க சொல்றான். நீ கவர்னர் ஆரியா? காலையில சாப்பிட்டு தானே போவ? நீ கலெக்டர் ஆரியா? மாவட்ட ஆட்சியாளர் ஆரியா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பசிக்குது இல்லையா? பாராளுமன்றத்துக்கு போகும்போது பட்னியா போக முடியாது ராசா, பட்னியா போக முடியாது. அமெரிக்க அதிபர் ஒபாமா கையெழுத்து போட்டா அரிசியும் பருப்பு விளையாது. எங்க ஆத்தாளப்பனும் உழைச்சாத்தான் விளையும் ராஜா. அவர் கலெக்டராச்சே அப்படின்னு அவர் கையெழுத்துக்கு கத்திரிக்காய் காய்க்கிறது இல்லை, பூக்கிறது இல்லை ராஜா. எங்க ஆத்தாளப்பனு வெம்பாடு விட்டு விளைய வச்சு உழைச்சாத்தான். ஒழுங்காரு சோறு இல்லாம சாக போற எல்லா பயிலும், குடிக்க தண்ணி இல்லாம அடுத்த குறவலையை கடிச்சு ரத்தம் குடிக்கிற நிலை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள்கிட்ட அதிகாரத்தை கொடு. இந்த மண்ணை, இந்த மக்களை காக்க வலிமையத்தான்.
மறுபடியும் இந்த கருணாநிதி ஜெயலலிதா கொடுத்த நீ எந்த கோயிலுக்கு அன்னக்காவடி எடுத்து குன்னக்காவடி எடுத்துக்கு போனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ முடிஞ்சு உங்க கதை. அதுக்கு மேல போடு, ஒரு கஷ்டம் தீராது. உன் கைக்கு குஷ்டம் தான் வரும், செத்து போக. ஒரு கஷ்டம் தீராது. போட்டு என்னாச்சு? என்ன கஷ்டம் தீர்த்துச்சு? நீ உன் இளவுக்கே வரலையடாவன். உன் இளவுக்கு சென்னையில எல்லா பேரும் சாவ கண்ணுகிட்ட பார்த்து திரும்பிட்டானடா. மரணத்தை அப்படி பார்த்து திரும்பிட்டான். வெள்ளத்தப்ப ஒருத்தன் ஜெயலலிதாவால இறங்கி வர முடியல, அமைச்சரால வர முடியும்ல, கலைஞரால வர முடியல, கட்சிக்காரன் ஓடி ஆறலாம்ல, வரலையே. அறிவார்ந்த மக்கள், படித்த பிள்ளைகள் கூடியிருக்கிறீங்க. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள், திமுக அதிமுக திமுக அதிமுக, ஒரு கழிவு நீர் வெளியேற ஒரு பாதை, ஒரு மழை நீர் வடிஞ்சு ஓட ஒரு காவா ஒன்னு சொல்றான். ஒவ்வொரு ஆண்டு பல ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போடுறானடா மாநகராட்சி. இந்த கழிவு நீர் பாதை, இந்த மழை நீர் ஓடுறதுக்கு பல ஆயிரம் கோடி. எங்கடா அந்த காவா? எங்க? அவன் வாய்க்குள்ள போயிடுச்சடா எல்லாம். எங்க அது? எங்க? வெறும் 2500 கோடி தான் கேட்கிறான் இந்த தலைநகர் முழுமைக்கு அந்த பாதையை சரி செஞ்சு கொண்டு போக. ஆனா ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம். எத்தனை காலத்துக்கு எல்லாத்தையும் சைத்துக்கிட்டு இருக்க போற? ஜெயலலிதா விட்டா ஆள் இல்ல, கருணாநிதி விட்டா ஆள் இல்ல, 2 பேரை விட்டு தொலை. நாங்க இருக்கோம் பல லட்சக்கணக்கில் ஒன்று இல்லையே. எத்தனை காலத்துக்கு கட்டிக்கிட்டு இருப்ப? சுயமரியாதையில பிறந்தவன் நீ. தன்மானத்துக்கு உலகத்துல ஒருத்தன் கட்சி கண்டதா சொல்லு? எத்தனை இனம் இருக்குது? தன் மதிப்புக்காக, தன்மானத்துக்காக உயிரை விட்டவன் தமிழ. தன் மானத்துக்காக. இன்னைக்கு பொது வெளியில வெளியில ஜெயலலிதா அம்மையார் காலில் விழுகிறான், அது அதிமுக. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள காலில் விழுகிறான், அது திமுக. இதுவா? தன்மானத்தை விட்டுட்டு வாழலாமா மனிதன்? வாழலாமா? நாயன்னு சொல்லு, உன் தெருவுக்கு வந்து சாப்பிட்றான். நாய சொல்லி பாரு. அதுக்கு இருக்கிற மான உணர்ச்சி நமக்கு வேணாமா? இப்படியா கை கட்டி கூட கும்பிடு போட்டு காலில் விழுந்து இப்படி வாய பொத்தி, இது மான தமிழ் மக்களா? மானத்தையும் வீரத்தையும் உயிரா நினைச்சு வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகளா? அப்படியா? கேடு கட்ட பழக்கம். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். எவ்வளவு பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்கார பிள்ளை. உன் மொழி அமிழ்துரா. என்ன தமிழ் தானே நமது மொழி, என்ன அமிழ்துன்னு சொல்றாரு நீங்க நினைக்கலாம். தமிழ் 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 வேகமா சொல்லிப்போ, அமிழ் தமிழ்னு கேட்கும். அமிழ் தமிழ் 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 தமிழ்னு சொல்லிவா, தமிழ் தமிழ்னு கேட்கும். அமிழ்தும் தமிழும் ஒன்று, அதனால் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் என்று நமது பாட்டம் புரட்சி பாவலன் பாடுறான். அன்பே அவரது வழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம். இது நமது முன்னோர்கள் வகுத்த பண்பாடு, மரபு, மாண்பு. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலக அரங்கிற்கு உயர்த்தி காட்டியவன் என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் மானங்கட்டு போய் 4 சீட்டு 3 சீட்டு அம்மா போட்டி போடணுமா? எல்லா தொகுதியிலையும் 11,000 கட்டிடணுமா? பல 100 கோடி அதுல வசூல். இங்க ஐயா போட்டி போடணுமா? அவர் தொகுதியில போட்டி போடணுமா? ஒரு தொகுதியில போட்டி போட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு அலைகிறான் நாயினி. ஒரு தொகுதியில நீ ஊர்ல இருக்க எல்லா தொகுதியிலையும் போட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? உன்னை எவனாவது உயிரா மதிச்சிருக்கானா? உயிரா மதிச்சிருக்க ஒரு ஓட்டா தானே பாக்குறான். உனக்கு வெக்கமா இல்லை? என்னைக்காவது நீ உணர்ந்தது உண்டா? வெள்ளத்துல செத்து கொண்டிருக்கிறான். ஆர்கே நகர்ல வந்து அம்மா பேசுறாங்க, ராதாகிருஷ்ணன் நகர்ல. அப்படி வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, வாக்காள பெருமக்களே, வெள்ளத்துல செத்துக்கிட்டு கிடக்கிற, கட்டிக்கிற துணியை பறி கொடுத்துக்கிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குளிர் நடுங்கி நிக்கிற மக்களை போய் வாக்காள பெருமக்களே, உனக்கு ஒரு உயிரே இல்லடா. நீ அவங்களுக்கு வெறும் ஓட்டு, வெறும் ஓட்டு. அதுவும் போட வேண்டியதில்லை. இப்ப அவங்களே போட்டுக்கலாம்னா நீ எல்லாம் செத்து போடான்னு போட்டு போயிடுவாங்க. எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரன், எவ்வளவு ஒரு பெருமை மிக்க இனத்தின் மகன். நீ யாரு? எனக்காவது நீ உணர்ந்ததுண்டா? நீ யார்? உன் வரலாறு என்ன? உன் பெருமை என்ன? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன்னையே வெறும் 50 ஆண்டுகளுக்குள்ள சுருக்கிட்டானடா இந்த திராவிட ஆட்சி, திமுக அதிமுக.
பெரியார் அண்ணாவுக்கு பின்னாடா உன் வரலாறு பேசுறான். எங்கடா நீ ஆண்டு வந்தது எங்க? இமயத்தில் கல்லெடுத்து வந்து உன் பாட்டன் சேரன் செங்குட்டை உன் பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டினாடா. அது குட்டிச்சவரா போடுறதுக்காடா? என்னைக்காவது நீ அதை நினைச்சு பாத்தியா? சொல்லு. இமயத்தில் கொடியேற்றி நான் இமயவரம்பன் நெடுஞ்சாரநாதன் அதை நீ படிச்சியே. ஊரா நாட்டில் ஓடி போய் உன் பாட்டன் கொடியேற்றினாடா? சொல்லு பாப்போம். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்றெல்லாம் படிக்கிறியே, யாரெல்லாம் உன் பாட்டன் இல்லையா? உன் பாட்டன் இல்லையா? உலக பொதுமறை தந்தான் வள்ளுவன் என்று பேசுறமே, 2000 ஆண்டுன்னு சொல்றான். எவனும் அவங்க நான் கேட்டேன், 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவர் வந்த, நீ தான் எங்க பாட்டனுக்கு பிரசவம் பார்த்தியான்னு கூட கேட்டேன். ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கில் சொல்றான் 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம்னு. அவன் 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட வாழ்ந்திருக்கலாம். 1330 குறள்றான், 5000 குறள் கூட எழுதியிருக்கலாம். என் கைக்கு வந்து கிடைச்சிருக்கிறது இதுதான். அது எத்தனை பேர் எடிச்சானோ எத்தனை பேர் மறைச்சானோ எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓலை சுவடியில் எழுதியிருக்கான் உன் பாட்டன் என் பாட்டன். ஓலை சுவடியில் ஒண்ணுமே செய்யாம நீ அப்படியே வச்சிருந்தாலும் 300 ஆண்டுக்கு மேல அது இருக்காது, நொறுங்கிரும்ன்றான். அப்படின்னா பாரு, ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் எழுத்து பொறுப்புணர்வோடு எழுதி அதை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்திருக்கான் பார். அவன் ஒவ்வொருத்தரும் உன்னுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரியவன். சாதாரணமா நீ நினைக்காத. உலக பெரிய அறிஞர் எல்லாம் ஆயுசரானடா உன் பாட்டை வள்ளுவனை வச்சுக்கிட்டு. பல்கலைக்கழகத்துல படித்த பெரும் அறிஞர் எல்லாம் உட்காரானடா. ஒரு எழுத்து பிழை, ஒரு சந்த பிழை, ஒரு யாப்பு அசை சீர் தொட எந்த பிழையும் இல்லாம ஒருத்தன் எழுதிருக்கானடா. என்னன்றாது சொல்லு பாப்போம். பெருமாள் 2 அடியில உலகத்தை அளந்தாருன்றானடா. 1.25 அடியில உன் பாட்டை அளந்திருக்கான உலகத்தை. 1.25 அடியில அளந்திருக்கான்டா. அவன் பாடாத மறை, அவன் போதிக்காத தத்துவம், வாழ்வியல் நெறி உலகத்துல உண்டா? சொல்லு பாப்போம். வழிவிடு விளைக்க வேகமா. உன்னுடைய மறை போதிக்காத ஒரு தத்துவம் உண்டா? என்ன பாடல? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு சொல்றான். நீ முடிய வளர்க்கவும் வேண்டாம் மகனை, நேர்த்தி கடனா அதை போய் கோயில்ல சிறைக்கவும் வேண்டாம். உலகம் எதை தவறு என்று சொல்லி இருக்குதோ அதை நீ செய்யாம இருன்றான். ஈன்றால் பசிகான்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழித்த வினைங்கிறான். பெத்த தாயே பட்டினி கிடக்கிறத பார்க்க நேர்ந்துட்டாலும் அம்மாவுக்கு பசிக்குதுன்னு திடீராதரா, அது குற்றங்கிறான். என் அன்பு பிள்ளையே செஞ்சிராதேன்றான். இப்படி ஒரு மறையை போதிச்சான் உன் பாட்டேங்கிறது. நீ என்னைக்காவது பெருமையோடு டேய் திருக்குறளை பாடினான்லடா அவன் என் பாட்டேன் அப்படின்னு என்னைக்காவது நிமிர்ந்ததுண்டா? இன்னைக்கு தானடா கப்பல்ல நீங்கெல்லாம் உலோகத்துல கட்டி வச்சிருக்கிறீங்க. அன்னைக்கு மரப்பலகையில இதை விட பெரிய கப்பலை கட்டி பலாயிரக்கணக்கில் காட்டு யானைகளை போர் பயிற்சி கொடுத்திருக்கான். போர் பயிற்சி யானைக்கு ஆயிரக்கணக்கான யானைகளை அந்த மரக்கலன்கள்ல, இந்த நாவாய்ங்கிற கலன்கள்ல ஏத்தி நம்ம பாட்டன் கொண்டு போயிருக்கான் சண்டைக்கு. இங்க வேறு சண்டையெல்லாம் நம்ம பாட்டன் போடல. அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமில்ல? கப்பல் இருந்து யானை இறக்கி ஆயிரக்கணக்கான யானையை வரிசையா நடக்க விட்ட உடனே பயந்து மேட்டு நாட்டு மன்னெல்லாம் கும்பிட்டான். ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய யானையை கொண்டாந்து வரிசையா நிறுத்துறானடான்னு. அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நீ என்னமோ சாதாரணமா இந்த உப்பு, அம்மா ஊறுகாய், அம்மா ஆடு, அம்மா மாடு, இந்த அம்மா அண்டா, அம்மா மிக்சிக்கு பிறந்த மாதிரியே இருக்கிற நீ. ஏய் அவன் கேட்குறான், இந்த நாட்டை நீங்க ஆளுவினே, உலகத்தை ஆண்டவனுக்கு இந்த ஊரை ஆள முடியாதாடா? பிக்கடா திணிந்து துக்கடா ஊரை ஆள முடியாதாங்களால? அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்களின் மக்கள் நாங்க. அறத்தின் வழி நின்றவன், அறத்தின் வழி. மாட்டு கண்ணுக்குட்டியை வந்து தேர்காலில் கொண்டுட்டான மகன், அதே தேர்காலில் மகனை கொன்றவங்க. இந்த பாரு, அது கதை கற்பனை, அது வேற இல்ல. என் பாட்டன் கதையே மாண்பு மிக்கது. பாண்டியன் அவையில எங்க அப்பத்தா கண்ணகி வந்து வாதிடுறா, என் புருஷனை நீ தப்பா பழி சுமத்தி கொன்னுட்டா பாண்டிய நெடுங்கலியான்னு. ஆஹா தவறான தீர்ப்பை சொல்லிட்டேன் நானு, நீதியை கொன்னுட்டேன் நானு. அந்த நொடியில உயிரை விட்டவன் என் பாட்டன், நீதிக்காக உயிரை விட்டவன். பெருமை பல கொண்ட தேசியனத்தின் மக்கள் நாங்கள். எங்களை பிச்சைக்காரனாக்கி மானங்கட்டவனாக்கி
அடிமையிலாக்கி கைகட்ட வச்சு குனிய வச்சு. என் மக்கள்கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு, தர்மம் இருந்துச்சு, அதுவும் செத்து போச்சு. பாவம்பா என்ற சொல்லு அப்பப்ப கேட்கிறேன். பாவம்பா, கஷ்டப்படுறாங்கப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, தப்புப்பா. என் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தான். இப்பெல்லாம் கேட்டா யாருப்பா தப்பன்லேன்றான். போய் பாரு. பாவம், அவனை பாவம் பார்த்தோம்னா நம்ம பாவமாயிருவோம்ப்பா. பேசுறான் பேசுறான். வெள்ளத்துல உதவி செய்ய போகும்போது நான் உதவியை பெற்றுட்டேன்ப்பா, அவங்களுக்கு கொடு என்று சொல்ல ஒருத்தன் இல்லை. எவருக்கும் போய் கிடைக்குதோ கிடைக்கல, எனக்கே கிடைக்கணுங்கிற என் மக்கள்கிட்ட இருந்த நேர்மையை கொண்டுட்டான்டா. இதுதான்டா இவங்க செஞ்ச முதல் பெருந்துரோம். அடிச்ச கொள்ளையில திருண்ண காசுல பங்கு கொடுத்து வாக்குக்கு 5000 2000 3000 கொடுத்து கெடுத்து என் மக்களை கையேந்த வச்சுட்டான். அவன்கிட்ட இருந்த ஒரு தர்ம நியாயத்தை கொண்டுட்டான். கடைசி காலத்துல இத்தனை பேரு என் பாட்டுங்க முன்னோர்கள் செத்துட்டான். இவ்வளவு பேரு இனம் அடிமைப்பட்டு கிடக்குன்னு அங்க 50,000க்கு மேல செத்துட்டான். இவங்க சிந்திய ரத்தத்துல, இவங்க சுமந்த கனவுல பிறந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து துடிச்சிட்டு கிடக்க, நெஞ்சு வெடிக்க கத்திக்கிட்டு இருக்கான். என் பாட்டன் எங்கள் புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் பாடுறான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு என்று முழங்குகிறான். திங்களோடும் செலும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் செலும்பரி தன்னோடும் பிறந்தவர்கள் நாங்கள் என்று பாடுறான். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு என்று பாடுறான். சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே என்று சொல்றான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடுறான். தமிழ் எனக்கு வெறும் பேச்சிலடா, என் மூச்சு என்று பாடுறான். எவ்வளவோ பாடினா, எவ்வளவோ உசுப்புறதுக்கு எங்களுக்கு எவ்வளவோ பண்ணா, ஆனா பயன் என்ன? ஒண்ணு இல்லை. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட் பறவையே சிறகை விரி. எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி. இங்கு நாட்டிற்கு இலிகளது ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பரனின் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழு என்றார். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மரவே கையிருப்ப காட்ட எழு என்று எழுப்பினார். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எத்தனை பட்டாளம் கூட்டி வரும்? அவன் தான் பாடுறான். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று பாடினான். அந்த எழுச்சி பாக்களில் பற்ற வைத்த நெருப்பில் தங்கள் உடலுக்கு தீயிட்டு மாண்டவர்கள் தங்கள் இன்னும் அந்த செந்தமிழுக்கு ஒரு அந்த தேகம் இருந்து ஒரு லாபம் இல்லை என்று இன்னுயிரை ஈந்த மறவர்கள் எமது மாவீரர்கள். அவர்களுடைய ஈகத்தை எப்படி நீ வீணடிச்சுட்டு போவ? எப்படி மறந்துட்டு போவ? இதை பத்தி தேமுதிக அந்த கட்சி அந்த தலைமை ஒரு கூட்டத்தை போட்டு பேசுமா? கீழப்பழூர் சின்னசாமினா யாருன்னு தெரியுமா? கீரனூர் முத்துனா யாருன்னு தெரியுமா? கோடம்பாக்கம் சிவலிங்கம்னா யாருன்னு தெரியுமா? விருகம்பாக்கம் அரங்கநாதனா யாருன்னு தெரியுமா? விராலிமலை சண்முகனா யாருன்னு தெரியுமா? சிவகங்கை ராஜேந்திரனா யாருன்னு தெரியுமா? ஸ்டாலின் தான் தெரியுமா? இத்தனை பேரையும் எழுதி வச்சு படிக்காம சொல்லிடுறான், நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன்டா. சொல்லிடா பாப்போம், சொல்லிடு பாப்போம். சொல்லு பாப்போம். இந்த ஒரு கவிதை
திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் வற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. இதை மட்டும் சொல்ல சொல்லு, போயிடுறேன். சொல்ல சொல்லு. கட்சி பேரே மறந்துட்டாரா? கட்சி பேரே வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பேசுறது. மக்களின் பிரச்சனை மனசுக்குள்ள இல்ல, அப்புறம் நீங்க எப்படி மக்கள் மனதில் இருப்பீங்க? தலைப்பு மட்டும் வைக்கிறாங்க, விடியட்டும் முடியட்டும், முடியட்டும் விடியட்டும். நாங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு உங்களுக்கு முடியட்டும், இனிமையாவது என் மக்களுக்கு விடியட்டும். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. யாருக்காக பாடுறான்? நிரந்தர முதல்வர் எழுதுறான்ல, அவருக்காக தான் பாடுறான். மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய்மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று எழுப்புறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலை வாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று எழுப்புறார். அதிகாரத்தை நிறுவிடா. என்னமா நாங்க நம்ம ஆட்சி அமைக்கணும், பதவிக்காக ஆசைப்படுறோம்னு என் பாட்டை முப்பாட்டம் விரும்புறான்டா. என் மறை சொல்லிருச்சு, எனக்கு என்னுடைய வேதம் சொல்லுது, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் என்று பாடுது. நல்ல ஆண்மை என்பது என்ன? உன் வீட்டை நாட்டை நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அடையாளம் என்று சொல்லுது. இப்ப நாங்க ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? வேற எதுவும் வேணாமா? கருணாநிதி ஜெயலலிதாவே வேணுமா? இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ளதான் இருக்காரா? ஏன்? என்ன கொடுமை இது? என்ன கொடுமை? அறிவார்ந்த மக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஜெயலலிதா தாக்கி பேசுறாங்க, தேமுதிக பேசுது, இந்த திமுக பேசுது. ஒரு தகுதி வச்சிருக்குன்னு சொல்லு. ஜெயலலிதா ஊழல் செஞ்சுட்டாங்க, ஆமா. ஜெயலலிதா மோசமான நிர்வாகி, ஆமா. ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இல்லை, ஆமா. இது ஏதாவது சொல்ல உனக்கு ஏதாவது அருகதை இருக்கா? அதான் பேச்சு. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. தாயின் மார்ல கறந்த பால் போல தூய உள்ளத்தோடு இந்த பிள்ளைய நிக்கிறான். ஊழலை ஒழிப்போம், அதுக்குத்தான் உங்களை ஒழிக்க வாரோம். ஒரு தகுதி சொல்லு, யாராவது ஒருத்தர். திடீர்னு தீக்குளிச்சு புனிதமா வந்த மாதிரி நாங்க வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம். டேய், கொண்டு வந்ததே யார, திறந்தது யாரு? சரி, வந்த போது டாஸ்மார்க்க மூடு, ஆனா இப்ப காய்ச்சற சாராய ஆலையை மூடுனா வாய மூடு. சாராய ஆலை யாரு காய்ச்சறது? ரெண்டு பேருமே காய்ச்சறாங்க, ரெண்டு பேருமே. இவங்க ஒரே ஆளை, பெரிய ஆளை, அதனால மிடாஸ்ன்னு பேரு. இவங்க அவங்க 8 ஆளை சாராயம் காய்ச்சறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிலாம் சொல்லக்கூடாது. முன்னாள் இந்நாள் சாராய வியாபாரி, என்னாலும் சாராய வியாபாரி, இந்நாள் சாராய வியாபாரி அம்மையார் ஜெயலலிதா, முன்னாள் இந்நாள் சாராய வியாபாரி ஐயா கலைஞர். தொலைச்சு பிறனவங்கள நல்லா கவனம் வச்சுக்க. டேய், இவன் சாராய கடை வியாபாரத்துக்காக நம்ம கல்லு கடையை மூடினவன். ஏழை எளிய மக்கள், வேளாண் பெருங்குடி மக்களின் வயிற்றுல கை வச்சவன். இத்தனீண்ட அருகம்புல்லுக்கு சாருக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னா பணம் பாலுக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னு நீ பாத்துக்க. கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றா, சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை சொல்றா. எவனா சொல்றா பாப்போம்? சொல்லு பாப்போம், ஒருத்தனை சொல்லு. ஏன் கல்லு கடையை மூடுறான் மதுன்னு? அதை திறந்தா இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். இவன் சாராய வியாபாரியில சரக்கு, சாராய தொழிற்சாலையில சரக்கு விற்காது. மக்களை குடிகாரன் ஆக்கணும். பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சு நம்மளை கல்வியாளன் ஆக்கணும். படிக்காத மேத காமராஜ், படிக்காத மேத காமராஜ்.
பல ஆயிரம் சாராய கடை தந்து குடிக்க வச்சு குடிகாரலாக்குனா இந்த 2 பேரும். இப்ப யாரோடைய ஆட்சியை நீ நிறுவ போற, அதை நீ நல்லா கவனத்துல வச்சுக்க. அதை கவனத்தில் வச்சுக்க. நம்ம பாட்டம் பாடுறான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான். அதான் நம்ம இந்த தேர்தலில் வைக்கிற பொது முழக்கம். 2 வரிதான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. எல்லாம் அதுக்குள்ள அடங்கிருது. என் நாடு என் நாட்டில் ஆட்சி இல்லை, என் திருநாடு, அதுல எங்கள் நல்லாட்சி. நல்லாட்சி என்ன? அனைவருக்கும் கல்வி, சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், சரியான சமமான மருத்துவம், நடக்க பாதை, குடிக்க சுகாதாரமான தண்ணீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், எல்லாருக்கும் வீடு, தடையற்ற மின்சாரம், எல்லாம். வரதட்சணை அறவே கிடையாது. சாதி மதம் நினைவிலே கிடையாது, நினைவிலே கிடையாது. சிந்திக்க நேரமே கிடையாது. படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை, வேளாண்மை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், நோக்கியா, ஹொண்டாய், போர்டு தூக்கிக்கிட்டு ஓடு. என் நாட்டில் அதுக்கு வேலை கிடையாது. என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, பல லட்சம் பேருக்கு வேலை. படிச்சவன் அதுக்கு வேலை, மென்பொருள் படிச்சவன் அதுக்கு வேலை. ஆட்டு பண்ணை, 2000 3000 ஆடு, பல ஆயிரம் ஏக்கர் மேய்ச்சல் நிலம், ஆடு மேய். மென்பொருள் படிச்சவன் 5 கிலோ எடையில 50,000 ஆடுகள், சினையாக 20,000 ஆடு. நீ ஏற்றி இந்த வேலையை செய்யி. படிக்காதவன், எங்கள் ஆள் படிக்காதவன் இருப்பான், நான் படிக்கலையே, இங்கே வா, இந்த ஆட்டுக்கு புள்ள பிடிங்கி போடு, மாதம் 25,000 சம்பளம். ஏன் மாதம் 25,000 சம்பளம்? 2 ஆடு 20,000க்கு போகுது. 2 ஆடு தான் அவனுக்கு சம்பளம். அவன் ஒரு ஆள் 2000 ஆடை மேய்ப்பான். இங்க கைதட்ட எல்லாருக்கும் கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. ஒரு கிலோ 500 ரூபா. உன்னுடைய பொருளாதாரம் அருகில் இருக்கிற மாநிலத்துக்கு போகுது. என்னைக்காவது நீ செஞ்சுண்டா? நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறேங்கிற பக்தியின் பேர்ல, அதன் பேர்ல சுரண்டப்படுற பொருளாதாரம் மலையாளிகளுக்கு பல ஆயிரம் கோடி. சிந்திச்சது உண்டா? நீ வெங்கடாசலபதிக்கு மாலை போட்டு போற பக்திங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடி உன் பொருளாதாரம் சுரண்டப்படுது. நீ கொண்டு போற உண்டியல், நீ கொண்டு போய் போடுற உண்டியல், நீ கொண்டு போற தேங்காய் அரிசியில பல ஆயிரம் கோடி அவனுக்கு போகுது. திருப்படா 6 கோயில் இருக்கு என் பாட்டை முருகனுக்கு. திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி. ஆடா வேல் வேல் வெற்றி வேல்னு கிளம்புற, உனக்கு மானம் இல்ல, சூடு இல்ல, தண்ணி தர மாட்டேங்கிற. அவன் கோயிலுக்கு எதுக்கு புடுங்கிறதுக்கு போற? இங்க எதுக்கு போற? அவன் தர மாட்டேங்கிற, எதுக்கு போற? எத்தனை பேர் போற? ஆந்திராவில இருந்து உன் பாட்டன் அருகில் இருக்க திருத்தணிக்கு வர்றவன் எத்தனை பேரா தெலுங்க? ஒரு நாளாவது நீ கேட்டதுண்டா? என்னைக்காவது கேட்டதுண்டா? நீ கேரளாவில இருந்து உன்னுடைய பாட்டன் பழனிக்கு மாலை போட்டு வர்றவன் எத்தனை பேரா? நீ ஐயப்பனுக்கு போற எத்தனை பேரு? ஏன் இன்னும் இப்படி திர? உனக்கு வெக்க வராது? ஏன் உன் முருகனுக்கு என்ன பக்தி இல்லையா, இல்ல சக்தி இல்லையா, இல்ல என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் தமிழனுக்கு மட்டும் அடுத்த வீட்டுக்காரனே அழகா தெரியுது? அது என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன ஒரு பிரச்சனை? உனக்கே அந்த மனநோய், உனக்கே அந்த மனநோய். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நான் தான் அந்த பழமொழி அழிச்சிட்டேனே, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. நம்ம பாட்டன் முருகனை விட உயர்ந்தவன் உலகத்தில் உண்டா? 5 திணை நிலங்கள்ல மூத்த திணையின் தலைமகன் நம்ம பாட்டன் முருகன். தமிழ் பெரும் அடையாளம். முருகன்னா தமிழன். ஏதோ மாத்தி சொல்ல சொல்லு. நான் கேட்டேனே, எவனையா பதில் சொல்ல சொல்லு. இந்த இருக்க கூடி ஆயுத பூஜைக்கு விடுமுறை இருக்கு, அரசு விடுமுறை. விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கு, குருநானக்கு பிறந்ததுக்கு இருக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு இருக்கு, சரஸ்வதி பூஜைக்கு இருக்கு, உகாதிக்கு இருக்கு, ஏகாதிக்கு இருக்கு, கர்மாதிக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா உன்னுடைய தமிழ் புத்தாண்டுக்கு ஆந்திராவில் விடுமுறை இருக்கா? கேரளாவில் இருக்கா? கர்நாடகாவில் இருக்கா? எங்கேயாவது இருக்கா? குருநானக்கு பிறந்ததுக்கு ஓன் ஊர்ல குருநானக்கு யாரு சொல்லு? உனக்கு தெரியுமா? தெரியாது. உன் பாட்டன் வள்ளுவருக்கு பஞ்சாப்ல விடுமுறை இருக்கா? இல்ல. மகாவீர் யாரு சொல்லு? உங்க பெரிய தாமேனா, இல்ல உன் சின்ன தாமேனா, உன் இன விடுதலைக்கு மொழி விடுதலைக்கு செத்தவனா? இல்ல. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை. ஆனா அரசு விடுமுறை இல்ல. கறி அன்னைக்கு தானாங்க எங்க ஆத்தாளப்பன்னு ஒரு வாரம் போய் கோழிக்கறி திம்பான். அன்னைக்கு கருதிங்காத டேய், உங்களை உள்ள விட்டதே பெரிய ஆபத்து. இதுல கருதிங்காத நொறுதிங்காத எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாரு. கருதிங்காத. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை. ஆனா அறிவார்ந்த மக்கள், மான தமிழ் மக்கள் சிந்திங்க. உன் பாட்டன்
உன்னுடைய தெய்வமா இருக்கிற முருகபெருமானுடைய தைப்பூசத்துக்கு இதுவரை தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை இருக்கா? யாரா கேளு. ஏன் இல்ல? ஏன் இல்ல? எப்படி இருக்கு பாத்துக்க. இஸ்லாமிய நாடு மலேசியா, அதுல 7 நாள் கொண்டாட்டம், அரசு பொது விடுமுறை தைப்பூசத்துக்கு. சிங்கப்பூர்ல கொண்டாட்டம். உன் பொங்கலுக்கு அமெரிக்காவில் விடுமுறை, அருகில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இல்லை. எப்படியெல்லாம் உன் மண்டையில மசாலா அரைச்சி அவங்க குழம்பு வச்சு தின்றுருக்காங்க நீ பார்த்துக்க. இப்ப நாம வந்தவன என்ன பண்றோம்? ஓணத்துக்கு பண்டிகை விடுமுறை இல்லை, ஏகாதி உகாதிக்கு இல்லை, இந்த குருநானக்கு மகாவீர் ஜெயந்திக்கு இல்லை. கத்துவான். எப்படி தெருவில் இறங்கி போராடுவான். இங்க வா, போராட வேண்டிய இடம் இங்க இல்லை, கேரளாவில் போய் போராடிப்பா. என்னுடைய பொங்கலுக்கு கேரளாவில் 26 லட்சம் தமிழர் இருக்கான், அவனுக்கு விடுமுறை விட்டா தான் அவன் விடுவானோ சொல்லு, சொல்லிட்டு வா. அவனுக்கு தை 1 புத்தாண்டான், அன்னைக்கு ஆந்திராவில் 20 லட்சம் பேர் தமிழர் இருக்கானா, அவனுக்கு நீ விடுமுறை விட்டா தான் அவன் எங்க விடுமுறை விடுவானா சொல்லிட்டு வா போ. தமிழனுடைய பெருந்தன்மையை நீ இழிச்சவாத்தனம் நினைச்சினா என்ன கேன பைய கேடு கட்ட பையன் நினைச்சிருக்கியா நீ? என்னுடைய பெருந்தன்மையை நீ பிழையா நினைச்சிடக்கூடாது, என்னை இழிச்சவா பையன் நினைச்சிடக்கூடாது. இது ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும். எத்தனை காலத்துக்கு நீ வஞ்சித்து ஏமாற்றப்பட்டிருக்காய் நீ பாரு. ஏன் உன் பாட்டனுக்கான அடையாளம் இல்லை? ஏன் விநாயகர் சதுர்த்தி தெருவா நடக்குது? ஏன் இந்த திருத்தணி விட்டு உன் பாட்டன் அரையங்கலம் போல? அவன் இந்து கடவுள் தானே, அவன் இந்து கடவுளா ஏற்கப்படல. ஏன்? அவன் தூய தமிழன், தூய தமிழ் அடையாளத்தில் இருக்கான். அதனால சீமா என்ன செய்யறான்? வீரத்தமிழர் முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, இன்னைக்கு நேத்து என்ன திருமுருக பெருவிழா நடக்குது. தைப்பூசத்துல இருந்து திருமுருகன் குடில் ஆரம்பிச்சு பூரா வீடு வீடுக்கு எல்லாம் முருகனை வச்சு தேனு திணை மாவு பழங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கான். 27ஆம் தேதி தைப்பூச திருமுருக பெருவிழா திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. இன்னைக்கு பத்த வச்சு விடுறேன், ஆரம்பிச்சு விடுறேன். 5 ஆண்டு கழிச்சு பாரு, கலாச்சார திருவிழாவா பண்பாட்டு பெருவிழாவா தமிழர் நிலத்துல மாறி நிற்க. அவன் போட்டுக்கிட்டு இருந்தான் ஓம் காளி ஜெய் காளின்னு இந்து முன்னணி. வீரத்தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சு வீரவேல் வெற்றிவேல் போட்ட உடனே ஓம் காளி ஜெய் காளியை காணா, வீரவேல் வெற்றிவேல் வந்துருச்சு. எப்படி இருக்கு பாரு. அவன் என்னடா மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு மாற தமிழர் மண்ணில் என்னடா வேலைன்னு. அப்போ என் பாட்டன் தீரன் சின்ன மேலே பூலித்தேவை மருது பாண்டியர் சுந்தரலிங்கம் அலமுத்துக்கோன்லாம் வாழும் வேலை எடுக்காம ஒட்டடை குச்சி வச்சு இதாட அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? சிவாஜியை தூக்கிட்டாங்க, தீரன் சின்னமலை போடுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கட்டும்னு. அந்த பயம் ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்த போறேன்னு போறேன். 5 மணிக்கு படுத்து கடத்தை சுத்தி 150 போலீஸ் நிக்குது. அப்புறம் இங்க கைது பண்ணாதான் பிரச்சனை ஆயிரும்னு எல்லா தொலைக்காட்சியும் தெரியக்கூடாதுன்னு மின்சாரத்தை அணைச்சுவிட்டு இங்க இருந்து என்னை போக விட்டு பாலமேட்டுக்கு போற வழியில ஒரு காட்டுக்குள்ள மக்கள் தொடர்பு ஊடக தொடர்பு இல்லாத இடத்துல என்னை கைது செய்யறாங்களாம். கைது செஞ்சு கொண்டு போய் பாலமேடு எந்த பக்கமா இருக்கு, சோழவங்கா ஒரு பக்கம் இருக்கு, சோழவந்தால கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். நான் கேட்டேன் காவல்துறை அதிகாரிகிட்ட, இவ்வளவு அறிவை போடுறீங்களே என்னை கைது செய்யறதுக்கு, இந்த அறிவை இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்க போட்டிருந்தாலும் நீங்க இருக்குமே, இவ்வளவு அறிவு வச்சிருக்கீங்கள. என் கைதை யாரும் பாத்திரக்கூடாது, மின்சாரத்தை அணைச்சிட்டீங்க, காட்டுக்குள்ள வச்சு கைது பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடாது, அதெல்லாம் செய்யறிய, எவ்வளவு அறிவு. கடைசியா சொன்னேன், இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கட்டும். இந்த பயம் ஒரே கனவுதான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல் ஆட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ, செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று கூறுகிறார். அப்படி செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். எங்கள் கனவு தமிழ் தேசியன மக்களுக்கென்று பூமி பந்தில் ஒரு தேசம். அதற்கு முன்பு கருணாநிதி ஜெயலலிதாவிடம் இருந்து இந்த மண்ணையும் மக்களை மீட்பது, காப்பது.
முதல் விடுதலை உனக்கு இந்த 2 திராவிட பூதங்கள்ட்ட இருந்து விடுதலை. மழை நாள் வந்த குப்பையை கூட்டி கொண்டிருந்தேன். அன்பு தென்னரசனை கூப்பிட்டு சொன்னேன், இந்த குப்பையை அள்ளிட்டான். 16ல் ஒரு பெரிய தேர்தல் வருது, 2 பெரிய குப்பை இருக்கு, திமுக அதிமுகன்னு, கூட்டி அள்ளி கொட்டணும். தமிழ் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்தணும். நாம் செலுத்துற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், நமது தாய்மொழியை மீட்கும், மண்ணை மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை காக்கும் என்ற கவனத்தோடு வாக்களிக்கணும். உன் சின்ன என்ன தெரியல, ஆனால் என் எண்ணத்தை சொல்லிட்டேன். 65-70 வருஷமா உதயசூரியன் 65 வருஷம், 45 வருஷம் ரெட்டலை. 15 நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன என்னன்னு தெரியும். ஆனா இப்பவே இருந்து எங்கள் எண்ணம் என்னன்னு உனக்கு தெரியும். இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் கையேந்திர நிலையை விடு, மானங்கட்ட வளப்ப விடு, மானங்கட்ட வளப்ப விடு. அரிசி பசி என்கிற வார்த்தையே உங்க காதுல விழாம உங்க பிள்ளைய செய்வோம். நாங்களே வேளாண்மை செய்வோம். நான் சொல்றது உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. இங்க பாரு, நான் சொல்றேன், 5000 ஏக்கர்ல எள்ளு, வெறும் எள்ளு தான் போடுவேன். எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை 1/2 கிலோமீட்டர்ல போடுவேன். அங்க தொழிற்சாலை எல்லாருக்கும் வேலை. நல்லெண்ணெய் தான், மற்ற எண்ணெய்லாம் தடை பண்ணிடுவேன். வெள்ளை சக்கரை சீனி தடை இல்லை. சீனி போட்டா தான் நான் காஃபி குடிப்பேன். 10 காசு வரிக்கு 20 காசு வரி, ரெட்டிப்பு வரி. நீ சாகிறதுன்னு ஆயிட்டு எனக்கு காசு கொடுத்துருச்சா போ. பணம் கருப்பட்டி, கரும்புல இருந்து நேரடி சாரில் எடுக்கிற வெல்லம், மொந்த வெல்லம், நாட்டு சக்கரை, பணம் கற்கண்டு, தேனு, இதுதான் இங்க தேசிய இனிப்பு. இதைத்தான் நீ பயன்படுத்தணும். நொங்கு, இளநீர், பதநீர் தேசிய குடிபானங்கள். கல்லு அந்த வார்த்தை எடுத்துரு. பனம்பால், தென்னம்பால் தேசிய மதுபானம். நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க வேலை. பண்ணை நிலங்களை உருவாக்குவேன். இயற்கை வேளாண் பேரறிஞன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் வேளாண் பண்ணை போடுவோம். ஆடு மாடு வளர்ப்பேன். நாட்டு மாடு தான், செர்சி மாடு ஒழிச்சு போடுவேன். ஏன்னு இந்த செர்சி மாடை கொண்டாந்து பசுமை வெண்மை புரட்சின்னு பால் உற்பத்தின்னு கொடுத்து இந்த செர்சி மாட்டு பாலில் தான் சக்கரை நோயை பரப்பினான். இந்த சக்கரை நோயில மட்டும் 375 லட்சம் கோடியை மருந்து வித்த காசுல அமெரிக்கா சம்பாதிச்சிருக்கான். நல்லா கவனிச்சுக்க. எப்படிப்பட்ட அயோக்கிய பயிலுங்க நாட்டில் வாழ்றோம் பாரு. இந்த ஒரு நீ மாட்டுக்கறி தின்னா கல்லால் அடிச்சு கொண்டு வருவான். ஆனா 25 லட்சம் டன் மாட்டுக்கறியை போன ஆண்டு மட்டும் ஏற்றுமதி செஞ்சிருக்கான் மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு. அமெரிக்கா திங்கலாம் மாட்டுக்கறி, ஆஸ்திரேலியா திங்கலாம் மாட்டுக்கறி, ஆப்பிரிக்கா திங்கலாம் மாட்டுக்கறி, மலேசியா திங்கலாம், சிங்கப்பூர் திங்கலாம், தாய்லாந்து திங்கலாம், சீனா திங்கலாம். நீ தின்றப்படாது. நான் வித்துக்குறேன். மாட்டுக்கறி தின்னா காசுக்கு மாட்டு வித்த காசு எனக்கு. இன்னைக்கு மாட்டுக்கறி தின்ன காசு. காளைகளை வதைக்கிறேங்கிற கார்மாதி பிடிச்சவன்ட்ட சொல்லு, பால் குடிக்கிறதே பெரிய வதைன்னு. இவன் தான் பால் குடிக்கிறான். பசு கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குது. அதுவா சொம்ப வச்சவன சொருன்னு பீச்சு விட்டு போறது இல்ல. காலில் உதச்சிருமோன்னு காலை கட்டி, வாழால் அடிச்சு போறவனு வாழை உள்ள விட்டு சேர்த்து கட்டி, வலிச்சா உதஞ்சு விரும்புன்னு விளக்கணையில் தேய்ச்சிக்கிட்டு விருக்கு விருக்குன்னு நெகர்ந்தா கிள்ளி விரும்புன்னு நெகத்தை வெட்டிட்டு நீ வம்படியா வதச்சி இழுக்கிற. அதுதான் பெரிய பசுவதை. இப்ப இதை எங்க தடை போடுவ? நுட்பமா பார்த்துக்க. இப்ப இந்த மாடுகளை வளர்க்குறோம். மாட்டு சாணத்தை நாட்டு மாடு, நாட்டு மாட்டில் தான் A2 பால் வருது. இந்த A2 பால் தான் தாய்ப்பாலுக்கு இணையானது. இன்னைக்கு பிரிட்டன், இங்கிலாந்து பேக் டூன்னு போட்டு A2 பால் விற்பனைக்குன்னு போடுறான். செர்சி மாடை தடை செய்யறான். நாம வர்றோம், தடை செய்யறோம், செர்சி மாடை விடுறோம். நல்லா கவனிச்சுக்க. செர்சி மாடு சாணி போடுது, அது உரமாகாது. செர்சி மாடு கறியாகாது. செர்சி மாடு பால் நோய். நாட்டு மாட்டு பால் தாய்ப்பாலுக்கு இணையானது, நோய் வராது, குழந்தை ஊட்டமா வளரும். நாட்டு மாடு சாணி போடுது பாரு, அது அப்படியே உரமாகும். போட்டவொடனே 10 நிமிஷம் பாரு, பூச்சியும் புழுவும் அதுக்குள்ள இருந்து வரும். இன்னைக்கு செர்சி மாடு காராம்பசு போடுறதுல நின்று பாரு, ஒரு நாள் பூரா பூச்சி புழு வராது, உரமாகாது. இதை ஒழிக்கணும். நாட்டு மாடை வளர்க்குறோம். பாலை நாமளே ஏற்றுமதி செய்கிறோம். பாலில் இருந்து வர வெண்ணெய், பால்கோவா, இனிப்பு எல்லாம் செய்கிற தொழிற்சாலை வைக்கிறோம். பல ஆயிரம் பேருக்கு வேலை. மாடு மேய்த்தல், சாணியை எடுக்கிறோம். பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் உரக்கடங்கு தொழிற்சாலை. எது? இயற்கை உரம் தயாரிக்கிற தொழிற்சாலை. ஆடு புழுக்க, சாணி, இலை, தலை, மணிச்சத்து, தலைச்சத்து எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறோம். இயற்கை உரம் நிலத்தில் கொட்டுறோம். வேளாண்மை செய்கிறோம். 5000 ஏக்கர்ல தக்காளி. நல்லா கவனிச்சுக்க. 5000 ஏக்கர்ல தக்காளி. வெறும் நம்ம நாட்டு ரக தக்காளி
பெங்களூர் தக்காளி, சீன தக்காளி வச்சிடக்கூடாது. நம்ம தக்காளி, நாட்டு தக்காளி எடுக்கிறோம். அதை பதப்படுத்துறதுக்கு தொழிற்சாலை கட்டுறோம், கூடம் கட்டுறோம். அதுல இருந்து பல கூழ் தயாரிக்கிறோம், ஜாம். அதுல இருந்து ஊறுகாய் தயாரிக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு முத்திரை. ஜெயலலிதா கருணாநிதி படத்தை போடல, தமிழ்நாடு அரசு முத்திரையை போடுறோம். தமிழ்நாடு அரசு முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இல்லை, அதை எடுத்துடுறோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பொதுமறை தந்த நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் தமிழர் தேசினத்தின் முகவரி அவன் தான். அவனை போடுறோம். அசோக் சக்கரம் அவன் காலு கீழே உட்கார்ந்துருக்குது, போடுறோம். தமிழ்நாடு அரசு தக்காளி, ஊறுகாய், எள்ளு, கரும்பு பல ஆயிரம் ஏக்கர்ல, அதுல இருந்து கருப்பட்டி. ரேஷன்ல சீனி கிடையாது, கருப்பட்டி மொந்தவல்ல தான். 200 அட்டைக்கு ஒரு ரேஷன் கார்டு. தெருவுக்கு 4 டாஸ்மாக் இருக்கும்போது தெருவுக்கு 4 ரேஷன் கூடு. இந்த ரேஷன் கடை இருக்கக்கூடாதா? போடுறோம். வீட்டில் எந்த அக்கா தங்கச்சியெல்லாம் காத்திருக்கூடாது. சனி ஞாயிறு 2 மணி நேரம் ரேஷன் கடை. வர வேண்டியது வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. 1 மணி நேரம் பிள்ளைய வச்சுட்டு, இந்த தப்பா வச்சுட்டு, இந்த பைய வச்சுட்டு காத்து, அதெல்லாம் கிடையாது. பிச்சு உதறிடுறோம், எல்லாத்தையும் மாத்திடுறோம். காவிரியில கர்நாடகா பொன்னி விற்கிது கடையில், தமிழ்நாட்டு பொன்னி விற்கிது. நீ கர்நாடக பொன்னின்னு வாங்கி திங்கிற, அதனால காவிரியில் அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான். இந்த நுட்பத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமே போய் கடையில் வாங்கும்போது தமிழ்நாட்டு பொன்னி இருக்கான்னு கேளு. காவிரி பொன்னி விற்கலைன்னா அவன் தண்ணி உனக்கு தரதை பற்றி யோசிப்பான். நீ காவிரி கர்நாடக பொன்னின்னு கேட்ட உடனே அவன் தண்ணி அதை விளைய வைக்க தேவைப்படுது. இதுல அவனுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் போகுது. இதை சிந்திச்சு பாரு. நீ பொருளாதாரம்ங்கிறது என்ன நினைக்கிற? சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த முடியாதுன்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றான். உன் முதல் செலவே சேமிப்பா இருக்கட்டும்ங்கிறான். நீ சேமிப்புன்னு என்ன நினைக்கிற? டீ கடை வச்சிருக்கான் மலையாளின்னு நீ நினைக்கிற. ஒரு தொண்டு கடைக்குள்ள டீ கடை தான்டா வச்சிருக்கான், 2 பிஸ்கட் வச்சிருக்கான், சிகரெட் வச்சிருக்கான், ஒரு 4 கிளாஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறா. இல்ல, ஒரு தேநீரின் விலை 10 ரூபா. ஒரு ஆள் 10 தேநீர் குடிக்கிறான், 1000 பேர் குடிக்கிறான், எவ்வளவு காசுன்னு எண்ணிப்பாரு. தன் சின்ன தொண்டுக்குள்ள சின்ன கடை கேரளாவில் மங்களா மாளிகை. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உன் பொருளாதாரத்தை உறிஞ்சிறான். நீ இது தெரியாம பைத்தியக்காரனா தெரியுற. நீ ஏன் தேநீர் கடை வைக்கல? உனக்கு சாதி தெரியுது. பரப்பைய, பல்லப்பைய, சாணாப்பைய, சக்கிலி பைய கிளாஸை கழுவுறதான்னு நினைக்கிற. சேட்டு வரேன், எந்த சேயா சேட்டு, சாயா கொடு, குடி, போயிட்டான். அவனுக்கு சாதி தெரியாது. நீ எல்லாம் சேட்டன், அவனுக்கு நீ எல்லாருமே பாண்டிதான். அவனுக்கு உனக்கு அறிவு எங்கே போகுது? வெந்நீர்ல கோலையை போட்டா அது கழுவிட வேண்டி தானே, எல்லாரும் கழுவ வேண்டி தானே. நீ இங்க டீ கிளாஸ் கழுவு கவனப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு துபாயில போய் கக்குசு கழுவிட்டு இருக்க. உனக்கு ஒரு நோய் என்ன இருக்கு? கழிவறை கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிக்கணும். செருப்படி வாங்கினாலும் கதவை பூட்டிட்டு அடிச்சு விடு. இங்க சொந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கிறது வெகுமானம். இந்த கேவலத்தை முதல்ல ஒளி. இந்த கேவலத்தை விடு. ஆடு மாடு அவமானம் அல்ல, செல்வங்கள், நம் செல்வங்கள். அது வெகுமானம், வருமானம். நல்லா யோசிச்சு பாரு. ஒரு ஆடு 20,000 விற்கிது, என்னையும் உன்னையும் எவனாவது வாங்குவானா? ஆடு செத்தா உப்பு கண்டம் ஆகுது. எங்க வீட்டுல 1 வாரமா உப்பு கண்டம் இருக்குது. நீ செத்தா என்ன வாயின் பாரு. மீன் செத்தா கூட கருவாடு ஆகுது. நீ செத்தா கிட்ட வேணா வர முடியுமா? மனித விட மதிப்பு உள்ளது. நீ அப்படி நினைக்காத. இந்த அவமானத்தை முதல்ல இந்த உளவியல்ல இருந்து மீண்டு வா. இது தவறல்ல. எந்த தொழிலும் செய்யலாம், இழிவல்ல. தொழிலே செய்யாம இருப்பதுதான் இழிவு. அதை நீ புரிஞ்சுக்க. இன்னைக்கெல்லாம் முடிதிருத்துறது நாவிதர்கள் அப்படின்னு நினைச்ச. எல்லா பேரும் முடிதிருத்துறான். என்ன பிரிட்டன்ல முடி வெட்டுக்கிட்டு இருக்கிறவன் நம்மால் தான் வெட்டுறான், நாவிதன் தான் வெட்டுறானா? துணி வெளுக்கிறவன்லாம் வண்ணான் தாழ்த்தப்பட்டவன் நினைச்சா. இல்ல, எல்லா பேரும் வெளுக்கிறான். காசு தானே ராஜா, காசு தானே. நீ முதல்ல அதை ஒளி, அந்த எண்ணத்திலிருந்து கடந்து வா. இல்ல நீ வெல்லவே முடியாது. நீ கடைசி வரை இப்படி நின்று தோத்து போவ, அழிஞ்சு போயிருவ, அழிஞ்சு போயிருவ. இதெல்லாம் மாற்றணும். நீ எப்படா சீமான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவேன்றான். நான் வந்த உடனே தமிழர் தேசிய திருவிழான்னு பொங்கல் அறிவிச்சிருவேன். 1 வாரம் பண்டிகை, 1 வாரம் 300 ஏக்கர் இடத்தை எடுப்பேன், அதை கொட்டுவேன், சரி பண்ணுவேன். லட்சம் பானைகளை வரிசையா நிறுத்தி கிழக்கு சரியா சூரியன் உதிக்கிற போது பொங்கலை வைப்பேன். அதுல சாதி பார்க்காம எல்லாத்தையும் வைப்பேன். கொம்பு ஊதுவேன், பறை அடிப்பேன். பறை அடிக்கும்போது சொல்லுவேன், இது ஆதி தமிழ் பறையடா, அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடிப்பேன்.
இது ஆதி சாதி பறை அல்ல, ஆதி பறை என்று அடிப்பேன். இன்னைக்கு பறை என்ன தாழ்த்தப்பட்டவன் நீ சொல்ற பறை அடிக்கிறான், எல்லாரும் அடிக்கிறான். ஏன்? என் பண்பாட்டு இசையடாது, ஆதி தமிழன் இசை அடிப்பேன். கரகாட்டம், பொம்மலாட்டம், பாவையாட்டம், கபடி ஆட்டம், மானாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம் எங்க பாரம்பரிய விளையாட்டுக்களை எல்லாம் ஆட்டங்களை எல்லாம் ஆட விடுவோம். எங்க பிள்ளைகளை உலகத்தில் இருக்க மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அழைச்சி வந்து காட்டுவோம். என் பண்பாட்டப்பார், என் விளையாட்டப்பார், வீரத்தமிழன் விளையாட்டப்பார் அப்படின்னு. அன்னைக்கு தடையை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கோம். நான் சொல்லுவேன், தடையாமடா ஜல்லிக்கட்டுக்கு, இந்தியாவுக்குள்ளேயாமடா, நமக்கு இல்லடா. கற்றா வாடிவாசல விடுறா மாட விடுறா. தமிழர் தேசிய விளையாட்டுகள்ல முதன்மையான விளையாட்டா ஜல்லிக்கட்டை நாம் அறிவிக்கிறோம். அடுத்து கபடி, சிலம்பு எல்லாத்தையும் அறிவிக்கும். தேசிய பயிரினங்கள் அறிவிக்கிறோம். இந்தியாவுக்கு தான் தேசிய விலங்கு இருக்குமா, தமிழனுக்கு இருக்காதா? நாம் அறிவிக்கிறோம் தேசிய பயிரினம். கம்பு, வரகு, சாமை, குதிராவளி, திணை, கரடஞ்சம்பா, மாப்பிளைச்சம்பா எல்லாத்தையும் அறிவிக்கிறோம். தமிழர் மாடுகள், தமிழர் ஆடு எல்லாம் அந்தந்த எல்லாத்தையும் நம்ம வரையறுக்கிறோம். இந்த கேடுகட்ட பயமக்கட்டை சிக்கிக்கிட்டு திறமை, இந்த ஈன நிலையிலிருந்து நீ மீண்டு எழணும். சாலைனா எப்படி? ஒரு சொட்டு தண்ணீர் சாலையில தேங்காது. இப்படி போடுவேன் மேடா, 2 பக்கமும் காவா, தண்ணீரெல்லாம் ஓடும். 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு குளம், ஏரி, இந்த தண்ணி போய் இங்க சேமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நிற்கிறோம். ஒரு சொட்டு தண்ணீர், கழிவு நீர் வெளியில பிதுங்காம அப்படியே போய் வெளியேறதுக்கு வசதி செய்கிறோம். நாம செய்கிறோம். இவன் செய்வான்னு நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காத, செய்கிறோம். அப்பா சொல்றாரு நம்மாழ்வார், மேல தேங்கி இருக்கிற தண்ணீர் வேளாண்மைக்கு, பூமிக்குள்ள போற நீர் குடிக்க. ஏன்? மண்ணு மிகச்சிறந்த வடிகட்டி, தூய நீரை நமக்கு குடிநீரா தரும். கீழே உறிஞ்சிற தண்ணீரை தான் குடிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கோக்கு, பெப்சி பல லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்கிட்டு போறான். கார் கம்பெனிக்காரன் ஒரு கார் உருவாக 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சிக்கிட்டு போறான். ஏன் இந்த ஹோண்டாயும் ஃபோர்டும் அவன் நாட்டில் உற்பத்தி நிறுவனங்களை வைக்கல? இங்க எதுக்கு வருது? உனக்கு கார் வேணா நீ இறக்குமதி செஞ்சுக்கிற வேண்டியதானே. இங்க எதுக்கு வரலாம்? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது, நிலம் பல ஆயிரம் ஏக்கர்ல கிடைக்குது, தண்ணீரை எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம் கொடுக்குறான். எப்படி இருக்கு பாரு. இது உனக்கான நாடா, ஊரா முதலாளிக்கான நாடான்னு நீ கற்பனை செஞ்சு பாரு. இதெல்லாம் எவன் தடுப்பான்? யார் மாற்றுவா? யார் மாற்றுவா? யாரும் வானத்திலிருந்து வருவாங்களா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா மாற்ற போறாங்களா? ஐயா கலைஞர் மாற்ற போறாரா? யார் மாற்ற போறா? இத்தனை இந்த 50 ஆண்டுகளை வெட்டப்பட்ட ஏரி எத்தனை, வெட்டப்பட்ட குளம் குட்டை யாரா சொல்லுங்க. ஆனா தூர்க்கப்பட்ட குளமும் தூக்கப்பட்ட ஏரியும் அதுல கட்டப்பட்ட வீடுகளும் எத்தனை எத்தனை. இது எல்லாம் தொடச்சி எறியணும். நெடுங்காலமாக நம்மளை துரத்தி வர அந்த துயரங்களை தூக்கி எறியணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதிகாரம் வலிமையானது, அதை நாம கைப்பற்றணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. எத்தனை காலத்துக்கு இந்த மொழி போர் நினைவே நீ போற்றிக்கிட்டு இருப்ப? இது ஒரு சடங்கா? இவர்கள் கனவை என்னைக்கு நீ நிறைவேற்றுவ? நமது ஆட்சி வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி, எந்த ஆங்கில வழி பள்ளியும் மூட போறதில்லை. ஆனால் அதற்கு இணையாக தாய்மொழி வழி கல்வி, தமிழ் மொழியில படிக்கிற பள்ளிக்கூடம் பல ஆயிரத்துல தொடங்குறோம். ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழியும் நமது விருப்ப மொழி, இந்தி உட்பட. நாம ஒன்ன நிரூபிக்க போற உலகத்துல தமிழர்கள் தங்கள் தாய்மொழியில் மிகப்பெரிய ஆற்றல் புலமை பெற்றிருப்பார்கள். ஆங்கிலேயருக்கு இணையாக ஆங்கிலம் எழுத, படிக்க, பேச தெரிந்திருப்பார்கள். உலகத்தின் எல்லா மொழியிலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலை, பேசக்கூடிய ஆற்றலை தமிழர்கள் பெற்றிருப்பார்கள் என்ற நிலையை உருவாக்குறோம். எங்கும் தமிழ். வணிக நிறுவனங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் தமிழ். தெருதான் இருக்கும், ஸ்ட்ரீட் இருக்காது. நிலச்சாலை தான் இருக்கும், அவனியும் இருக்காது. எக்ஸ்டென்ஷன், விரிவு, பிரிவு அப்படிதான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன், செக்டர் அதெல்லாம் இருக்காது. அடுக்ககம் இருக்கும், பிளாட்ஸ் இருக்காது. குடியிருப்புகள் இருக்கும், காலனி இருக்காது. தூக்கிடுவோம். என்னைக்கு விடுதலை அடைஞ்சு இவ்வளவு காலங்களில் வெலிங்டன் ரோடு ஏன் வாவுசி சாலைன்னு இருந்தா ஆகாதா? செக்கிழுத்தையன் செம்மலியம் பாட்டை வாவுசி பேரை வச்சா ஆகாதா? கப்பல் ஒட்டிய தமிழன் பேரை வச்சா ஆகாதா? வெலிங்டன் ரோடு, ஹார்ட் ஹவுஸ் ரோடு. யாரா ஹார்ட் ஹவுஸ்? யாரு ஹார்ட் ஹவுஸ்? எவன்? அந்த இடத்துல தாடா என் இனம் சாவு தடுக்கிறதுக்காக என் தம்பி முத்துக்குமார் தீக்குளிச்சு செத்தான். அவன் பேர வீர தமிழ் மகன் முத்துக்குமார் தெரு என்று வைக்க முடியாதா? கருணாநிதி ஆண்ட போது கேட்டமே, வைக்கலையே.
ஜெயலலிதா வந்தபோது சொன்னமே வைக்கலையே, வைக்க மாட்டான். வந்த உடனே வைப்போம். முத்துக்குமார் சாலை, வீர தமிழ் மகன் முத்துக்குமார் சாலை எங்க இருக்கு உனக்கு? வணிக நிறுவனங்களின் பெயர் பலகெல்லாம் மாத்திரம். சிறு வணிகர்களுக்கு நாமே அரசு செலவிலே எழுதி மாத்திரம். எல்லா இடத்திலையும் தமிழ். சின்னதா ஒரு பொதுமொழி ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம், மற்றபடி எல்லாம் தமிழ். எங்கும் தமிழ். பேச்சு தமிழ், ஆட்சி மொழி தமிழ், அதிகார மொழி தமிழ், பண்பாட்டு மொழி தமிழ், வழிபாட்டு மொழி தமிழ். எங்கும் தமிழ், ஏதிலும் தமிழ். தூய தமிழர் நிலம், தமிழர் என்கிற இனம். என் பிள்ளை பிறக்கும் போதே தமிழ் பிள்ளையா பிறக்கும். இருக்கிற இந்த பதற கூட்டி தள்ளு. பிறக்கிற பிள்ளை தூய தமிழ் பிள்ளையா பிறக்கட்டும். பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம் என்று நமது ஐயா முத்துக்கூத்தன் சொன்னது போல தூய தமிழ் பெயர். அன்பழகன், அறிவழகன், நெடுஞ்செழியன், இளங்கோவன், இளமாறன், அப்படி பேர் வைக்கிறோம். அப்படி பேர் வைக்கிறோம். குரல்மொழி, இசைமொழி, வெண்பா, இலக்கியா, அப்படி பேர் வைக்கிறோம். பார்த்தோன்னு கேட்டோன்னு தமிழ். தமிழ் படிப்பிக்கிறோம். என் பிள்ளைக்கு போட்டி வைக்கிறோம். ஆங்கிலத்திலேயே படிச்சுட்டு வரதுல பிள்ளைய தமிழ்ல படிச்சுட்டு வர பிள்ளையும் பொது தேர்வில் மோதுது. எந்த பிள்ளை வெல்லுதோ அப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும், தமிழ்ல படிக்கிறதா ஆங்கிலத்தில் படிக்கிறதா. ஆங்கிலம் படித்தவர்கள்ட்ட அன்பா சொல்றோம், ஆங்கிலம் படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேட்கிறோம். ஐயா ஆங்கிலம் படிச்சா அமெரிக்காவில் வேலை கொடுக்குறாங்க ஐயா சொல்லுவான். படிச்சுட்டு சீக்கிரம் போ தம்பி. ஆஸ்திரேலியாவில் வேலை கொடுக்குறாங்க ஐயா, உடனே போப்பா. இந்த பிள்ளைக்கு கடை வச்சுட்டு இந்த அனுமதியெல்லாம் பெற்றுக் கொடுப்பா, போக விடுறோம். அதுக்கு எல்லா உதவியும் செய்கிறோம். தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை ராஜா, ஒடியா ராஜா. தமிழ் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலை. இங்கே தமிழில் பெயர் பலகை, இந்த எண் பலகைலாம் எழுதிட்டு போனால் அது தெரியாது. தமிழில் தான் இங்கிலீஷில் எழுதணும். தமிழில் தான் வாகனங்களில் நாங்கள் பெயர் பலகை, எண் பலகை எழுதுவோம். அது தெரியாதுன்னா கற்றுக்கிட்டு வா. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா உனக்கு? கற்றுக்கிட்டு வா, கற்றுக்கிட்டு வா, பயிற்சி எடுத்துட்டு வா. இந்த தொலைக்காட்சியில் செய்தி படிக்கிறவன் எல்லாருக்கும் தனியாக நாக்கத்தை நல்லா வலிச்சு விட்டு கொண்டு வரான். நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு வா, கற்றுக்கிட்டு வரணும். திரைப்படத்தில் இந்த ஆங்கிலம் கலந்து வருதுல, இந்த பீப் சாங்னு ஒன்று இப்போ கேட்டில, அமைதியாக போகுது பார்த்தியா? அது மாதிரி மம்மி அந்த இடத்துல சத்தம் வராது, டேடி அந்த இடத்துல சத்தம் வராது, அங்கிள் அந்த இடத்துல வராது, என் ஃப்ரெண்டு அது வராது, மார்னிங் வராது. படமே தெரியாது உனக்கு. என்னடா மொட்டை மொட்டையா இருக்கடா எல்லாம் அமைதியா. நீ என்ன ஆபாசம்னு எதை நினைக்கிற? பெண்களினுடைய தொடை எடை மார்பகத்தை காட்டுறது. வன்முறைன்னு எதை நினைக்கிற? ரத்த சகதியில ஒரு மனிதனை வெட்டி வீழ்த்துறது. இதை விட ஆபாசம், இதை விட கொடுமை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய் மொழியை பிற மொழி கலந்து சிதைப்பது, இதை விட கொடிய ஆபாசம், வன்முறை. அதை சரி செய்யணும். எல்லாற்றையும் மாற்றம் என்பது வெறும் சொல்லு இல்ல, செயல். அதை எனது அன்பு மக்கள், அறிவார்ந்த எனது இனத்தின் உறவுகள் புரிந்து கொள்ளணும். இந்த மொழிப்போர் ஈகியருடைய ஈகம் வீணாயிடக்கூடாது. இல்லைன்னா அவன் செத்தவனெல்லாம் பைத்தியக்காரன், தேவையற்ற அவன் உயிரை தியாகம் செஞ்சிட்டான்னு வரும். அந்த நிலைக்கு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் விட்டு செல்ல போவதில்லை. என் அன்பிற்குரிய மக்களே, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு, ஒரு தூய அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்புவதற்கு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். 2016 தேர்தலை வரலாறு தந்த ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். அந்த வாய்ப்பிலே இந்த திருவெற்றூர் தொகுதியிலே, இந்த தொகுதியிலே என்னுடைய அன்பிற்கினிய தம்பி வழக்கறிஞர் கோகுல் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் நம் இனத்தை காக்கும், மண்ணின் மானத்தை, மொழியை, மக்களின் நலத்தை, வளத்தை காக்கும், மீட்கும் என்பதை கவனத்தில் வைத்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். மதிப்புமிக்க உங்கள் உரிமையை, பணத்தை வாங்கி கொண்டு இந்த வாக்கு செலுத்துவது என்பது ஒரு அவமானகரமானது. மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதை நினைவில் வைத்துக்கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், வலிமையான வாக்கு என்கிற ஆயுதம் என் இன விடுதலைக்கானது, என் உரிமை மீட்சிக்கானது, என் இன எழுச்சிக்கானது, என் அடிமை தலையெடுக்கிற பெரிய ஆயுதம் என்பதை கவனத்தில் கொண்டு என் அன்பிற்கினிய மக்கள், என் தம்பி கோகுல் அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து
எங்களை வலிமைமிக்க அரசியல் பேரியக்கமாக மாற்றுங்கள். நமது மொழிப்போர் ஈகருடைய ஈகம் வீணாகாமல் அவர்களின் கனவை நாம் நிறைவேற்றுவோம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ் என்று நிறுவி காட்டுவோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.